இப்போ ஒரு கடவுளுக்குள்ளே இருக்கிற கடவுளோட நிலப்பரப்பு வந்து ஒரு இடம் இருக்குது. இப்போ ஜீசஸ் வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ இவர் திருமால் வந்து ஒரு இடத்த கொடுக்குறாரு. இந்த இவர் என்ன சிவன் வந்து ஒரு இடத்த எல்லாருமே ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாருமே ஒன்று. தெர் இஸ் நோ அங்கே வந்து எந்த பாகுபாலிட்டியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு படமும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரசவம் மாதிரி தான். நான் வந்து அனிதா பிரசவாரில் இருக்கிறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணணும், ஸோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இந்த சமூகம் பெரும் காலங்கள் தாண்டியும் வந்து நீ யாருன்றத அந்த ஐடென்டிஃபிகேஷனை வந்து சொல்வதற்கும் அல்லது கேட்பதற்கும் நம்புவதற்கும் இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. பௌத்தத்தோடைய பெயர்கள் மெயினாக இப்போ எங்கள் தாத்தா பேர் பஞ்சாட்சாரம்ன்றது ஒரு பௌத்த பேர். ஓகே, அப்புறம் அசோகன் அப்படின்றது வந்து ஒரு பௌத்த பேர். நவநீதம் அப்படின்றது ஒரு பௌத்த பேர். குணவதி அப்படின்றது ஒரு பௌத்த பேர். எங்கள் அம்மா பேர் வந்து குணவதி. இந்த படத்தில் வந்து முழுக்கவே விஎஃப்எக்ஸ் ஷாட் தான். 1700 ஷாட்டுக்கு மேலே வந்து இதில் விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குது. வணக்கம் ராஜி. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் யூஷுவல் எப்படி உங்கள் படங்கள் எனக்கு வெவ்வேறு கதைகளை சொல்லுதோ, வெவ்வேறு வாழ்க்கைகளை எனக்கு புரிய வைக்குதோ, அதே போல் உங்கள் கூட பேசுறது நான் அப்படி தான் பார்க்குறேன். அதில் பல கதைகள் யூஸ்வலி வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு அது முடிஞ்ச அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே ஓகே, நம்மளுடைய உலகம் சார்ந்த அறிவு இன்னும் கொஞ்சம் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோடு தான் நான் யூஸ்வலி வெளியே போகுது உண்டு. இன்றும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் தங்கலான் வெளி வந்து இன்னைக்கு 3வது நாள் நினைக்கிறேன். 4 நாள் ஆயிருக்கு. 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு. ரைட். ஸோ ஒவ்வொரு படமும் ஒரு இயக்குனருக்கு இது ஒரு புது அனுபவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தங்கலானுடைய அது வெளிவந்ததிலிருந்து அதனுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கு? ஒரு சாராம்சமாக சொல்லணும். அட்டகத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் தங்கலான். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு படமும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிரசவம் மாதிரி தான். நான் வந்து அனிதா பிரசவாரில் இருக்கிறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணணும், ஸோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அந்த கம்ஃபர்ட்டை தான் இந்த சொசைட்டி எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் அ கம்ப்ளைண்ட். ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே தான் இருக்குது. லைக் இவ்வளோ படம் பண்ணிட்டோம், ஒரு டிரெக்டராக நமக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் யோசிக்க முடியல. புரியுது. ஆமாம், ஒவ்வொரு படமும் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து என்ன வந்து ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுற இடத்துல இது இருக்குமா, இல்லை இது என்ன, இது எப்படி இதை வந்து எடுத்துப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ அப்புறம் கமர்ஷியலாக இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய எல்லா படங்கள்லேயும் இருக்கிற அதே அளவான ப்ரெஷரில், அதே அளவான எதிர்பார்ப்பில், அதே அளவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்ரிலின் ரஷ் இருக்கும்ல, அப்படியே பம்பாயின்னே இருக்கும். அது ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறீங்களா? இல்லை பாசிட்டிவ். அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எனக்கு என்னென்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ப்ரெஷர் தான் அது. ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ப்ராபப்ளி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக இருக்குமான்னு தோணுதில்ல? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு 4-5 வெற்றி படங்கள் நான் கொடுத்துருக்கேன், ஸோ ஒரு குஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் எனக்கு அது தெரியல. அது வந்து பெரிய இப்போ எப்படின்னா ஏற்கனவே நான் படம் பண்ணாமல் இதான் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தால் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி ஒரு ப்ரெஜடைஸான ஒரு தாட்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து அணுகிறதுக்கு வந்து அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்ம ஏற்கனவே எனக்கு வந்து திரைக்கு வெளியேவும் திரைக்கு உள்ளேவும் 2 குரல் இருக்குது. திரைக்கு வெளியே இருக்கிற குரல் வந்து திரையுடைய குரலை வந்து சம்டைம்ஸ் டாமினேட் பண்ணும். அது வந்து ஆடியன்ஸையும் இல்லை வந்து இங்கே இருக்கிற ஒப்பீனியன் மேக்கர்ஸையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து சில ப்ராப்ளமும் உற்பத்தி பண்ணுது. ஸோ அந்த ப்ரெஷர் தான் அது ஆக்சுவலி. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக ஒரு படம் வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னா அது அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதுல வந்து அது ஒரு தனி கியூரியாசிட்டி. நீங்கள் சொல்லும்போது ஒரு பயங்கர சிக்கலான ஒரு விஷயம் இல்லை? ஏன்னா பலமுறை வந்து ஒரு வெறும் இயக்குனர் மட்டுமாக படம் வழியாக மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ஓகே படம் மட்டும் பேசிட்டோம், நீ பெருசாக வெளியில் எதுவும் பேசிக்காத, அந்த படம் வரும் போகும், படத்தை வச்சு உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
பட் உங்கள பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டன்ட்டா இது ஜெனரலாவே நீங்க எனக்கு வெளியில அதான் சொல்றேன் டபுள் ரோல். ஒரு ரோல் வந்து திரைக்கு உள்ள பேசணும், ஒரு ரோல் திரைக்கு வெளிய பேசுறது வந்து என்னோட அர்ஜ் தான். இந்த சொசைட்டி வந்து நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிற ஸ்பேஸ்ல, அ நமக்கு சில சிக்கல்கள் எழறப்போ, அந்த சிக்கல்களுக்கு எதிரா வாய்ஸ் அவுட் பண்றது அப்படின்றது வந்து, ஒரு சாதாரண ஒரு மனிதனா எனக்கு இருக்கிற ஒரு வேட்கை தான் அது. அது வந்து ஒரு கலைஞனா, இல்ல வந்து நான் வந்து இன்னொரு ரோல் இருக்கிற ப்ரெஷரோ, அழுத்தமும் கிடையாது. ரொம்ப சாதாரணமா ஒரு ரஞ்சித் ஒரு ஊர்லேருந்து பொறந்து வந்திருக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிறப்போ வந்து அவனுக்கு நடக்கிற சில பிரச்சனைகளோ, இல்ல அவனுக்கு தேவைன்றப்போ வந்து அவன் ஷவுட் அவுட் பண்றதுன்றது அவனுடைய இயல்பு அது. ம். அந்த இயல்பு தான் வந்து திரைக்கு வெளிய இருக்கிற ரஞ்சித் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ம். ஸோ அந்த இயல்புல எனக்கு தேவையானத நான் வந்து ஷவுட் அவுட் பண்றப்போ, அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு உருவத்த உருவாக்குது. அது வந்து பார்வையாளர்கள்கிட்ட பார்வையாளர் கிடையாது. அண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் நம்ம பேசுறத கேட்குறவங்க, ஃபாலோ பண்றவங்க, இல்ல அத கவனிக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு உருவகத்த வந்து உருவாக்குது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு எதிரான உருவகமாவும் வச்சுக்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவான உருவகமாவும் வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய ரோல் பண்றதா நான் வந்து பார்க்குறேன். ம். ஸோ இந்த ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ப்ரெஜடிஸான ஒரு மனநிலையிலிருந்து ஒரு படத்த அணுகுறப்போ, அவங்கள எப்படி இந்த படம் வந்து திருப்திப்படுத்துமா? படுத்தாதா? அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட கனெக்ட் ஆவாங்க? அப்படின்ற யோசனை வந்து எனக்கு இருக்கும். இந்த படத்துக்கு வெளியில உங்களுடைய இயல்ப நீங்க வெளிப்படுத்தும்போதுல்ல, ஆம், உங்களுக்கு படங்கள் மேலயும், கதை சொல்றது மேலயும் ஒரு பெரிய அன்பு உண்டு. ஸோ அந்த ஒரு ரஞ்சித் கொஞ்சம் "டேய் கொஞ்சம் பார்த்து பேசு கண்ணு, கொஞ்சம் படம் வரப்போகுது இன்னும் 2 வாரத்துல" அப்படின்னு. தெரியல. நான் அப்படியெல்லாம் யோசிப்பேன். ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து பேசுவேன். பட் ஆனா வந்து வாழ்க்கையில என்ன இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ம். அதான் ஒண்ணுமே கிடையாதுன்னு யோசிக்கிறப்போ வந்து டக்குன்னு நான் யோசிப்பேன். எவ்வளோ பேர் டக்கு டக்குன்னு செத்து போறாங்க. காணாம போறாங்க. உண்மை. சரி அப்படி காணாம போற ஒரு செகண்ட்ல கா ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ வந்து நான் என்னுடைய எமோஷனையே இல்ல என்னுடைய என்ன சொல்றது? நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு தன்மைய எனக்கு இந்த சொசைட்டி உருவாக்குற அழுத்தத்த நான் ஏன் சுமக்கணும்? அப்படின்ற மாரி ஒரு டக்குன்னு ஒரு கேள்வி வரும். ம். அப்போ நீ இத வந்து கேட்காம டக்குன்னு இல்லாம போயிட்டேன்னா, நீ என்ன பண்ண போற நீ? சரி நீ இப்ப இருக்கிற. இதுதான் அவனுடைய உயிர்ப்பான ஒரு காலம். இதுல ம். கேட்டுரு அப்படின்றது வந்து அது ஒரு தனி மனிதனா எனக்கு இருக்கிற ஒரு அர்ஜ் தான். அதே பெரும்பாலும் இந்த 30கள், 40கள் கிட்ட நெருங்கும் பொழுது, மனிதர்களுக்கு அந்த மார்ட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தின சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் டீனேஜ்ல 20கள்லாம் இருக்கும்பொழுது என்னைக்குமே நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட ம். வாழ்ந்துட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த சிந்தனைகள் ஓரளவுக்கு எப்போ வர ஆரம்பிச்சதா நீங்க பார்ப்பீங்க? ஸ்பெசிஃபிக்கா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அப்படியா? எப்போ இந்த நிலம் வேறுபட்டதா இருக்குது? எப்போ இந்த நிலம் வந்து ஒரு ஈக்குவாலிட்டிய எனக்கு தரல அப்படின்ற இடத்துல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து சின்ன வயசுலயே என்னுடைய 3வது படிக்கிறதுலேருந்தே இத நான் வந்து இத ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் நான் ஆக்சுவலி. எனக்கு அப்பதான் 3வது படிக்கிறப்ப தான் எனக்கு நான் படிக்கிறேன்றதே எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. நான் ஸ்கூலுக்கு அதுக்கும் 1, 2 ஸ்கூல் போயிருக்கிறேன். அப்போ 1வது, 2வது நினைவுகள் வேற மாரி இருக்கு எனக்கு. ஆனா 3வது படிக்கிறப்ப எனக்கு சில நினைவுகள் உருவாச்சு. அ நினைவுகள் இருக்கு இப்போ வரைக்கும். ரிமெம்பரன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். என்னுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு அப்பவே எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுல்ல. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோட தொடர்ச்சி தான் வந்து இந்த நிலமும், இந்த மனிதர்களும், இந்த சொசைட்டியும் தொடர்ந்து எனக்கு காட்டிக்கிட்டே இருந்தத, நான் வந்து என்னுடைய 12த் முடிச்சதுக்கப்புறம் நான் இத வந்து ஃபைண்ட் பண்றேன். இது என்ன என்ன அப்படின்றத வந்து நான் முழுசா வந்து அப்பதான் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுவரைக்கும் இது நடந்துட்டே இருக்கு. ம். என்னுடைய பால்ய காலங்கள்ல தான், ஓகே இதுதான் பிரச்சனை. அப்படின்னு. ஸோ இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மட்டும் கிடையாது. இப்ப என்னை சுத்தி இருக்கிற, என் கூட இருக்கிற, இப்ப என் அண்ணன், தம்பி நெறைய பேர் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு டைம்க்கு அப்புறம் இத விட்டுட்டு, தன்னுடைய வாழ்க்கைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா. ஆனா எனக்கு வந்து அ அத விடுறதுக்கான சாய்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ அத நான் வந்து எடுத்து அத பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகே ஏன் இது நடக்குது? என்ன? ஸோ அப்ப கேள்வி கேட்கறது மூலமா நான் என்ன சொல்றேன்னா வந்து வெறும் கேள்வி மட்டும் கேட்காம பதில தேடுற ஒரு ஆளாவும் மாறிட்டேன். கேள்வி உருவாகுறப்பவே பதில் எனக்கு தேவைப்படுது. ஸோ பதில் கிடைச்ச உடனே வந்து பதில் ரொம்ப ஆச்சரியமாவும், கொடூரத்தனமாவும் எனக்கு வந்து ஒரு பெரிய கோவமாவும் மாறுது. ஸோ அந்த பதில்கள் வந்து என்ன வந்து பயங்கர
அச்சமூட்டுது, கோவப்படுத்துது. ஸோ இத வந்து நம்ம எப்படி இது வந்து ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ம். இது அப்படிதான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதாவது தங்கலான்ல ஒரு ஒரு வரலாறு பத்தி பேசுறீங்க. ஒரு கதை பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் இது 2மே முக்கியமான இது 2 பத்தி முக்கியமா பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா வரலாறு அப்படின்னும்போது, ஒரு ஆதிக்கத்தில இருக்கிறவங்க அத அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். உலகம் பூராக நம்ம கவனிச்சுட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு சூழல்ல அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது எப்படி ஒரு சராசரி மனுஷன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எத நம்பணும்? எத நம்ப முடியும்? நீங்க அத எது எப்படி பார்க்குறீங்க? உண்மை அப்படின்றதே வந்து இங்க ஒரு பெரிய சிக்கலானது ஆக்சுவலி. ம். உண்மைன்றதே வந்து ஒரு அரூபம் தான். ஓகே. அந்த அரூபத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்ம ஒரு உருவகத்த உருவாக்க ட்ரை பண்றோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டான ஒரு இமேஜ பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும்? நமக்கு நம்முடைய மைண்டுக்கு நம்ம மூளை வந்து சில விஷயங்கள கேப்சர் பண்ணி வச்சிருக்கும். அந்த கேப்சர் பண்ணத அருவத்தோடு பொருத்தி, அதுக்கு ஒரு உருவகத்த வந்து உருவாக்கும். ஸோ, அப்படி உருவகத்த உருவாக்குறப்போ, ஒரு மனிதன் அத முழுசா நம்புறப்போ, அது உண்மையா மாறுது. ஸோ, அந்த உண்மைய அப்படின்றது வந்து ரொம்ப பெர்சனலா இருக்குது. ம். ஓகேவா? அந்த பெர்சனல் அப்படின்றது வந்து ஒரு தலைவனுக்கு அது உண்மையா மாறுறப்போ, அந்த தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லி புரிய வைக்கிறான். ம். அப்போ அந்த பெர்சனலான ஒரு உண்மை வந்து ஒரு பொது சமூகத்துடைய ஒரு பொதுவுடைய உண்மையா அது வந்து மாறுது. ஆனா வரலாற்றின் போக்குல அந்த உண்மை உண்மையிலேயே உண்மையா தான் இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப தான் வந்து ஆ வரலாற்றில் இல் அ அதாவது பதியப்படாத வரலாறு வந்து இல்லாத அல்லது வரலாற்றில் வீழ்த்தப்பட்டவர்களுடைய வரலாறு அப்படி என்பது வந்து ஆம், இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, ஆமா. அந்த உண்மைக்கு எதிரா அது வந்து உருவகப்படுத்தப்பட்டு இருக்குது ஆல்ரெடி. ஸோ, அத நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வந்து அ இங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டவங்களுக்கு இல்ல. ம். எதெல்லாம் ம். உண்மை, வரலாறு இதுதான் வரலாறு, இந்த வரலாற தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னு வந்து அதில வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறவங்களுக்கு வந்து வீழ்த்தப்பட்டவர்களுடைய வரலாற வந்து யோசிக்கிறத பத்தியோ, இல்ல வந்து அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பத்தியோ, அது வந்து தனக்கு சாதகமான ஒரு வரலாற்றினுடைய தான் அவங்களால பார்க்க முடியுமே தவிர, அத அப்படியே வந்து கவுண்டரா மாத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்றேன்னா, நான் எங்கு வீழ்த்தப்பட்டேன் அப்படின்றத நோக்கி நான் தேடிட்டே இருக்கிறேன். ம். நான்ன்றது வந்து ரஞ்சித் கிடையாது. நான் ஒரு உயிரி. என்னோட உயிருடைய தொடர்ச்சி வந்து எங்கிருந்தோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ, இந்த ஒரு உயிரியல் அமைப்பு இருக்குல்ல, இது வந்து இதில ஒரு டிவைட் கிரியேட் பண்ணி, இது வந்து ஒரு வீழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்ப என்னுடைய வீழ்த்தப்பட்ட தருணம் எது? எங்கெல்லாம் நான் வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டியவனா இருக்கிறேன். ஸோ, அத வந்து நான் வந்து ஒரு வரலாற்றில் பின்னோக்கி பயணிக்கிறப்போ வந்து, நான் வந்து இங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மைகளுக்கு எதிரா பல உண்மைகள வந்து நான் வந்து இப்ப அந்த என்ன சொல்றேன்னா, அந்த உருவகப்படுத்தப்பட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கிற அந்த தன்மைக்குள்ள நுழைஞ்சு, நான் வந்து ஒரு உண்மைய தேட வேண்டிய இடத்துல வந்து நான் போறேன். ம். அப்போ எனக்கு முன்னாடி பல வரலாற்று பயணிகள் இங்க இருக்கிறாங்க. குறிப்பா வந்து அயோத்திதாசர் பண்டிதர் இருக்காரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்காரு. ஸோ இவங்களோட எண்ணங்களினூடா பயணிக்கிறப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த படத்துல வந்து ஆரன் அப்படின்ற ஒரு கேரக்டரையும், ஆரத்தின்ற கேரக்டரையும் அம் ஒரு உருவாக்க வேண்டிய ஒரு இடத்துல போய் நான் வந்து நிக்கிறேன். ஸோ அப்ப என்னுடைய வரலாறு என்பது ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த வீழ்த்தப்பட்டதுடைய அம் ஒரு 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 பகுதிய இல்ல வீழ்த்தப்பட்டதுடைய ஒரு ஒரு சின்ன நாட்ட ஒரு கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இந்த படம் இருக்கிறதா நான் வந்து ஆனா, பார்க்குறேன். இந்த கண்டுபிடிக்கிற பயணம் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, அம் அதுக்கான கருவிகள் உங்களுக்கு எது எதெல்லாம் முக்கியமானதாக இருக்கு? அது எதெல்லாம் உதவுது உங்களுக்கு முக்கியமா? ஆக்சுவலி வந்து இப்போ பாபா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளன் எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள வந்து அவர் வந்து சொல்றாரு. வரலாற்று ஆராய்ச்சியாளன்போது வரலாறை நீ படிக்கணும். வரலாறில் காணாமல் போன பக்கங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு வந்து நீ வந்து முதல்ல வந்து அந்த அந்த என்ன சொல்றது? அ அத ரொம்ப ஒரு கற்பனையாளனா இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் வந்து ஒரு உன்னுடைய உணர்வை என்ன சொல்றது? அங்க இருக்கிற அந்த இடைப்பட்ட காணாம போட்ட கா அ காண் அ என்ன சொல்றது? கண்டுபிடிக்காமல் விடப்பட்ட அந்த உணர்வோடு நீ வந்து ஒன்றி போவதற்கான ஒரு ஒரு யோசனைய நீ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு
உனக்கு கொஞ்சம் வந்து அ கற்பனை வேணும். அந்த கற்பனை அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த சமூக ஒரு இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரின் பார் அக்கறை கொண்ட அந்த அடிப்படையில யோசிக்கிற தன்மையோட இருக்கிற அந்த அது அப்படி வேணும்னு சொல்றாரு. அந்த யோசனைக்குள்ள நீ வந்து புரியுது. யோசிக்கணும்னு சொல்றாரு. கற்பனைனா இஷ்டத்துக்கு நீயா ஆமா. ஒண்ணு சும்மா நினைச்சுக்கிறது. வந்து ஏதோ ஒண்ணும் கிடையாது. அது வந்து அத டிமாண்ட் அது வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்றாரு. அண்ட் வந்து எமோஷனலா யூ ஹேவ் டூ கனெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ வந்து இந்த வரலாற்றின் கண்டுபிடிக்கப்படாத அதாவது கண்டுபிடிக்கப்படாத இருக்கிற பக்கங்களை இணைக்கிறதுக்கான ஒரு இடமா நீ வந்து இருந்து செயல்படணும் அப்படின்னு அவரு ஸோ ஒரு சொல்றாரு. இன்ஸ்டிங்க்டே ஒண்ணு வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ஆமா. இது இது எதுவும் சரி மாரி தோணலையே ஆஹ் அப்படின்னு இல்ல. புரிஞ்சுக்கிறது. இது வந்து இப்ப நீ வந்து முதல்ல ஒரு உண்மைய கண்டுபிடிக்கணும்னா, உண்மைக்கு நெருக்கமான ஒரு உண்மைய நீங்க கண்டுபிடிச்சாக வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி இத கண்டுபிடிச்சா தான், இங்கிருந்து நீங்க அந்த டிராவல் போ முடியும். ஸோ ஆனா இது வந்து விவாதிக்கப்பட வேண்டியது. லைக் இது வந்து விவாதத்துக்கு உட்பட்டது தான். ம். ஏன்னா, இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அ நாகர்கள் வந்து ஒரு இனக்குழுவா இருந்திருக்கிறாங்க. நாகர்கள்லேருந்து ஒரு குழு வந்து பிரிஞ்சு லேண்ட்ஸ்ல வந்து அவங்க பிளைன்ஸ்ல வந்து இங்க இருக்கிற குடியானவர்கள் போல அவங்க வந்து மாறிட்டாங்க. மாறுனதுக்கப்புறம் அந்த சுரண்டலுக்கு அவங்களும் ஆளாகிட்டாங்க. அப்புறம் தன்னுடைய சுரண்டல் நிமித்தம் தன்னோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ம். அத சரி பண்றதுக்கு திரும்பவும் வந்து தன்னுடைய நிலங்களை வந்து ஆம், அவங்களுக்கு வந்து எடுத்து தர ஒரு வேலையை செய்கிறப்போ, அது நிலமே உண்டு தான்டா அப்படின்றத ஒரு உண்மையை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து, இது வந்து வெறும் கற்பனை மட்டும் கிடையாது. இது அயோத்தியாசர் பண்டிதர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பாபா அம்பேத்கர் வந்து இத பத்தி ரொம்ப தெளிவா வந்து தீண்டப்படாத நண்பர்கள் யார்ல வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா நாகர்கள் என்பவர்கள் யாருன்றத பத்தி ஒரு செம்ம சூப்பரா ஒரு ஆர்டிக்கிள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இத ம். படிக்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து, ஓகே இத வந்து நம்ம கதையா மாத்தலாம் அப்படின்ற மாரி வந்து நமக்கு வந்து தோணுது. அப்ப இது வந்து ஒரு உண்மை. ஆல்ரெடி வந்து ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. அதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல வந்து கதாபாத்திரங்கள உருவாக்கி அந்த உண்மைக்கு நெருக்கமான ஒரு உண்மையை உருவாக்குவதற்கு ஒரு உணர்வு இருக்குல்ல எனக்கு. ஒரு வாண்டிங் இருக்குல்ல. அந்த வாண்டிங்க நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் நானு. அது வந்து என்னுடைய கற்பனை திறனால என்னுடைய உணர்வ, என்னுடைய சிந்தனைய இந்த சோசியோ பாலிடிக்ஸ் உடைய அமைப்பின் ரீதியா பயன்படுத்தி அத உருவாக்க நான் வந்து முயற்சிக்கிறேன். ம். எனக்கு அதனால அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரியாவே பார்த்தேன் இந்த படத்துல. வேர் ஹி சேஸ் அ இங்க வேலை செய்யாதவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு இந்த இந்த நிலைமை. ஏன்னா உழைக்கிறவன் தானே நிலத்த உருவாக்க முடியும். வேற யார் உருவாக்க முடியும் எனக்கு தெரியல. அது ரொம்ப முக்கியமான டயலாக் ஆக்சுவலி அழகப்பெருவன் அவருக்கு வந்து என்னுடைய அது அவருடைய பார்ட்டிசிபேஷன் பயங்கரம் இதுல டயலாக்ல. ஓகே. ஸோ அவரு வந்து முக்கியமா அந்த டயலாக் வந்து கொண்டு வந்தாரு. "உழைக்கிறவனுக்கு தானே நிலம்" அப்படின்றது வந்து ரொம்ப அசலான உண்மை இல்ல. அப்ப அப்படித்தானே ஒரு நிலத்த வந்து உருவாக்கி இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அப்படியே சாஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஆமா. இருக்கும்பொழுது டக்குனு அதுவா உனக்கு உருவாகாது இல்லையா? ம். நிலவுடை சமூகம் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. ம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நில உடைமை, அப்புறம் குடும்பம், அப்புறம் வந்து ஜாதி அப்படின்னு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு ஆக்சுவலி. இதுல ஆப்வியஸ்லி உங்க படங்கள்ல இருக்கிறது போல புத்திசம் பொறுத்த ஒரு பார்வையும் இருக்கு, ம். காமெண்ட்ரியும் இருக்கு. அந்த புத்தர் சிலையுடைய தலை துண்டிக்கப்படுவது. அம் இது இந்த ஒரு ஐடென்டிட்டி சார்ந்தே இந்த மதம் ரொம்ப முக்கியமான ஒரு மதமா நீங்க பார்க்குறீங்களா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதனுடைய பிரின்சிபல்ஸ் எது எனக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? வந்து புத்த மதம் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்றதே வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் தான். ஸோ பாபாசாஹேப் அம்பேத்கர் ஏன் வந்து பௌத்தத்தை தழுவினார் அப்படின்றதுக்கு வந்து அவர் பல விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. குறிப்பா வந்து எமான்சிபேஷன் ஆஃப் வேன்னு சொல்லிட்டு முழு விடுதலைக்கான வழி அப்படின்னு ஒரு உரை இருக்கும். அதுல வந்து ஏன் அவர் புத்த மதத்தை ஏற்கிறாருன்றதுக்கு வந்து ஒரு பெரிய பிரீஃபான ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன வந்து அதில வந்து உருவாக்கியிருப்பார், எழுதியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான புத்தகம். நான் அத படிச்சு நான் பயங்கரமா மூவ் ஆயிட்டேன். ம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து சாதி அழித்தொழித்தல்னு சொல்லிட்டு அனிகிலேஷன் காஸ்ட்லயும் வந்து அத பத்தி சும்மா பேசியிருப்பாரு, மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் புத்தா இஸ் தம்மா வந்து இஸ் தம்மா வந்து நான் முழுசா படிச்சதுக்கப்புறம் வந்து ஐ ஃபெல்ட் கம்ப்ளீட்லி வந்து என்னால வந்து பயங்கர க்ளோஸா புத்த மதத்துக்கிட்ட புத்தர்கிட்ட நெருங்க முடிஞ்சது. இட் இஸ் நாட் லைக் ரிலீஜியஸ் ரொம்ப ஐ அம் வெரி க்ளோஸ் டூ புத்தர். அவர்கிட்ட என்னால நெருங்க முடிஞ்சது. அவருடைய யோசனைகள், அவருடைய சிந்தனைகள் குறிப்பா அம்பேத்கர் வந்து பௌத்தத்த பேசுறப்போ வந்து அவர் ஒரு என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்டு வந்து அ அவரு இந்திய சமூகத்துல இங்க இருக்கிற மக்களுக்காக ஃபைட் பண்ண ஃபர்ஸ்ட் லீடர்ன்னே சொல்றாரு அவரு. ம். அவர் வந்து ஒரு இந்த மனித குலத்தை வந்து சீர்திருத்த தோன்றிய மிக முக்கியமான ஆளுமை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஆளுமைய என்னால நெருங்க முடிஞ்சது. இது வந்து ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு மூவ்ன்னு வச்சுக்கங்களேன். ம். இன்னொன்னு பண்பாட்டு ரீதியா
ஒரு ஒரு தொடர்பு வந்து பௌத்தத்துக்கும் எனக்கும் இருக்கிறதா நான் எங்க கண்டுபிடிக்கிறேன்னா வந்து அயோத்தியாசர் பண்டிதரை வாசிக்கிறப்போ என்னால வந்து முடியுது. அப்ப தமிழர்கள் வந்து பூர்வீக பௌத்தர்களா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்றாரு. நாட் ம். ஒன்லி தமிழர்கள், இந்தியா முழுக்க வந்து பூர்வீக பௌத்தர்களா இருந்தாங்க. அதிலும் குறிப்பா இந்திரதேச சரித்திரம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்திரதேச சரித்திரத்துல வந்து நம்ம எப்படி பௌத்த குடிகளா இருந்தோம் அப்படின்றத வந்து அவர் வந்து கிளைம் பண்ணி அத ப்ரூவ் பண்றாரு. லைக் கிட்டத்தட்ட வந்து அது பயங்கரமான ஒரு வொர்க். ஆக்சுவலி நான் படிச்சு மிரண்டுட்டேன் நானு. கிட்டத்தட்ட வந்து அ 1000 1000 1890கள்ல வந்து அயோத்தியாச பண்டிதர் வந்து தீவிரமா இயங்குறாரு. அதுக்கப்புறம் தான் பாபாசாஹெப் அம்பேத்கரே வராரு. ஆமா. ஸோ இவங்க 2 பேர நான் ஃபர்ஸ்ட்டு பாபாசாஹெப் அம்பேத்கர வாசிக்கிறேன். அப்புறம் வந்து அயோத்தியாசர் பண்டிதர் வாசிக்கிறேன். படிக்கிறப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. 2 பேரும் ஒரே உண்மைய பேசியிருக்காங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, நாகர்களுக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா வந்து திராவிடருக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள தொடர்பு பேசுறாரு. திராவிட மொழி பாஷை பேசுற இந்திரதேச சரித்திரத்துல இருக்கிற மக்கள் வந்து பௌத்தத்தை வந்து ஒரு பௌத்தத்தை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளைம் பண்றாரு. அங்க பாபாசாஹெப் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நாகர்கள் ஒரே சமூகமா இருக்கிறப்ப வந்து பௌத்தத்தை வந்து ஒரு பயங்கரமா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிவைடே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இவங்களுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குது. பாபாசாஹெப் அம்பேத்கர் வந்து அயோத்திதாசரை வாசிக்கல. அந்த அளவுக்கு பெருசா வாசிக்கல. ஒருவேளை வாசிச்சிருந்தா, இந்த அவர் இன்னும் வந்து வரலாற்று பூர்வமா இத நிரூபிக்கிறதுக்கு வந்து பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ம். அயோத்திதாசர் பண்டிதரை வந்து நான் வந்து வாசிக்கிறப்போ வந்து நிலம் பௌத்த நிலமா இருந்ததை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப காஞ்சிபுரம் மாவட்டமா இருக்கட்டும், லைக் எங்க சுத்துப்பகுதியில இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒரு அரச மரம் வந்து இருக்கும். இப்ப எங்க காலனியில பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மரம் இருக்கும். இந்த ம்ஹ்ம். அரச மரத்துக்கும் பௌத்தத்துக்கும் பயங்கர வந்து ஒரு தொடர்பு. எல்லா கிராமங்கள்லயும் அரச மரம் இருக்கும். அரச மரம் வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து இருக்கும். அது கீழ வந்து மேடை போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அரச மரம் இருக்குது. அண்ட் வந்து ஒவ்வொரு கோயில்லயும் பெருமாள் கோயில்கள் வந்து இருக்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். ம். கிட்டத்தட்ட வந்து பெருமாள் கோயிலுக்கும், புத்தர் கோயிலுக்கும், புத்தர் அ அ ஆலயங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு குளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வந்து நிறுவுறாரு. ம். அண்ட் ராமானுஜர் காலகட்டத்தில மாறுன ஒரு பெரிய மறுமலர்ச்சி இதுக்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் வந்து ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அண்ட் வந்து புத்த சிலைகள வந்து அதிகமா வந்து கண்டெடுக்கிறது, பௌத்தத்தோடைய பெயர்கள் மெயினா. இப்ப எங்க தாத்தா பேரு பஞ்சாசாரம். பஞ்சாசாரம்ன்றது ஒரு பௌத்த பேரு. ஓகே. அப்புறம் அசோகன் அப்படின்றது வந்து ஒரு பௌத்த பேரு. நவநீதம் அப்படின்றது ஒரு பௌத்த பேரு. குணவதி அப்படின்றது ஒரு பௌத்த பேரு. எங்க அம்மா பேரு வந்து குணவதி. ஓகே. ஓகே. இந்த மாரி வந்து பல பெயர்கள் வந்து ம் அ ஆதிமுனி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. நாதமுனி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. லைக் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த முனி அடையாளம் அப்படின்றது வந்து அ ஈஸியா தமிழர்களுடைய குறிப்பா வந்து அ அ என்ன சொல்றது? அ அ பறையர்களுடைய லைக் வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து இயல்பாவே பௌத்தம் வந்து ரொம்ப இரண்டற கலந்த ஒரு இடத்துல வந்து இருக்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வாசிக்கிறது மூலமா நம்மளால வந்து அத வந்து பார்க்க முடியுது. அப்படின்றப்போ வந்து நான் வந்து ஒரு பூர்வீக பௌத்தனா இருந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னால வந்து வரலாற்றின் பயணத்தினூடா என்னால வந்து ஈஸியா என்னால வந்து கண்டுபிடிக்க முடியுறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. புரியுது. ஸோ இன்னைக்கு ஓகே எனக்கு இந்த இந்த ஆதிக்க சக்திகள்லேருந்து எனக்கு கொஞ்சம் வெளிய வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது ஒரு இத நீங்க ட்ரை பண்ணுங்களேன்ற ஒரு பரிந்துரை நீங்க செய்வீங்களா? இந்த மதம் உங்களுக்கு முக்கியமாக நாட் ஒன்லி உதவலாம்ன்ற மாரி. ஒடுக்கப்பட்டவர்கள். இப்ப ஆக்சுவலி அயோத்தியாசர் பண்டிதரை நம்ம வாசிக்கிறப்போ, லைக் ஒட்டுமொத்த நிலத்தையே பௌத்த நிலமா தான் அவர் வந்து கிளைம் பண்றாரு. இங்க இருக்கிற ஓகே. எல்லாருமே ஒரே ச சமூக இன மக்களா இருந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரைட். லைக் செம சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் அது. பாரசீகர்கள் அப்படின்னு சொல்றாரு அவரு. பாரசீகர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை துண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாரு. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த நிலத்த வந்து துண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவரைக்கும் எல்லாருமே ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. அண்ட் அவர் சொல்ற இன்னும் சூப்பரான உண்மை என்னன்னா, இங்க தொழில்கள் அடிப்படையில இங்க வேற்றுமை வந்து இருந்ததில்ல. ம். எல்லாருமே அவங்க தொழில செஞ்சாங்களே தவிர, தொழில்கள் அடிப்படையில ஜாதிகள் வந்து இங்க உருவாக்கப்படல. அப்படி தொழில்கள் அடிப்படையில ஜாதி உருவாச்சுன்றதே வந்து ஒரு பொய்ன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு அவர். லைக் வந்து ம். பயங்கரமா இருந்தது. அதே தான் பாபாசாஹெப் அம்பேத்கரும் சொல்றாரு. தொழில்கள் அடிப்படையில இங்க ஜாதி கிடையாது. இன்னொன்னு சொல்றாரு வந்து, தீட்டு அப்படின்றதே வந்து லைக் சுத்தத்தின் அடிப்படையிலலாம் கிடையாது. இங்க வந்து மனநிலை அடிப்படையில தான் வந்து அவர் கிளைம் பண்றாரு. ஸோ ம். பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலி அவங்க 2 பேரும் வாசிக்கிறப்போ. ஓகே. புரியுது. இந்த ஏன்னா பெரும்பாலும் நம்ம சின்ன வயசுல வளரும்போது ஜெனரலாக அவருடைய கதை என்னவாக சொல்லப்படுதுன்னா, அவர் ஒரு பிரின்ஸா இருந்தாரு. குடும்பத்தோட ஆ, வாழ்ந்துட்டு ஆ, இருந்தாரு. ஆ, திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. ஆ.
அவர் பாட்டுக்கு ஒரு தனியா ஒரு இடத்துல ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படித்தான் சொல்லப்படுற அதுலயே நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. நம்ம வாசிக்கிறப்போ இன்னும் பயங்கரமான உண்மைகள்லாம் அது புரியுது. வர ஆரம்பிக்குது. அவரு அவரு வந்து என்ன சொல்றது? அவரு வந்து ஆ விரும்பி துறவறம் வேண்ட அ துறவறம் போனதா ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. அப்படி இல்லன்னா, அவரு வந்து விருப்பம் இல்லாமலே போனதாவும் ஒரு கதை இருக்குது. ஓகே. நெறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா எப்போ ஆக்சுவலி. ஒரு இறப்பு, வியாதி இதெல்லாம் பத்தி அவருக்கு முதல் முறை அறிமுகம் ஆகும் பொழுது தான் இத புரிஞ்சுக்க முடியாம அவர் கிளம்பிட்டாரு ரொம்ப அப்படின்ற அம்பேத்கர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஓகே. புத்தாண்டிஸ் தம்மாவ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அ அவரு துன்பத்திற்கான காரணம் என்ன? துன்பத்திற்கான காரணம். அதை எப்படி வந்து தீர்க்குது? இதுதான் ஞானம்னே சொல்றாரு. அம்பேத்கர் இத வந்து கண்டறியதன் மூலமா தான் புத்தா வந்து ஞானமே அடைஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சொல்வாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நான் இந்த படத்திலயும் அதுக்கு அதுக்கு அது சார்ந்த ஒரு வரி கூட இருக்கு இல்லையா? அந்த ஆமா. டிட்டாச்மென்ட் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா. பற்றற்று இருத்தல் பத்தி பேசியிருப்போம் ஆக்சுவலி. ம். அதாவது சின்ன வயசுல நம்ம கேட்கக்கூடிய கதைகள் நமக்கு ஒரு ஒரு பெரிய பாதிப்பை நமக்குள்ள உண்டாக்குது. உலகத்த நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொல்லிட்டு. தங்கலானுக்கும் அப்படித்தான் எனக்கு கதாபாத்திரத்துக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரதான கதை அப்படிங்கிறது போல ஏதாவது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க து சின்ன உங்கள தூங்க வைக்கும்பொழுது உங்ககிட்ட சொல்லப்பட்ட கதைகள் ஏதேனும்? கதைகள் நெறைய நம்ம கேட்டுருக்கோம். அப்பா சொல்லுவாரு. என் தாத்தா ஒருத்தரு ஆக்சுவலி வந்து நாதமுனின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு வந்து நெறைய கதைய வந்து சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்ல இருந்தாங்க அவங்க. அவரு கூட தூங்குறப்ப சின்ன வயசுல அவர் நெறைய கதை சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கதை சொன்ன உலகத்தில் இருக்கிற சில கலர்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. ஒரு ரெட் கலரு. ஸ்போக்கன் லைக் எ ஃபில்ம் மேக்கர். ஆமா. அவரு வந்து எப்பயோ சொன்னாரு. நான் ஒரு குழந்தை அப்போ. ம். நான் ஒரு 4 வயசு, 5 வயசு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் எனக்கு. அந்த டைம்ல வந்து அவரு கதை சொல்றப்போ, அந்த கதையில இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்ன கதைன்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலி. அது பயங்கரமா ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டான ஒரு ஃபீலிங். இப்ப யோசிக்கிறப்ப அப்படி தோணுது எனக்கு. புரியுது. ஆமா. இந்த கதை பாரம்பரியம்ன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அது வழியாக நமக்கு சில உண்மைகள் வந்து ஜெனரேஷனாக பாஸ் பண்ணப்படுற ஒரு உண்மைகள். அது அஃப்கோர்ஸ் நீங்க உண்மை அப்படின்றதே என்ன அப்படின்றத நம்ம பேசணும். பட் அதனுடைய அ ஜெனரலான ஒரு நரேட்டிவ்ஸ்னால மறக்க வைக்கிற ஒரு முயற்சிகள் ஒண்ணு ஈடுபடுறாங்கல்ல. இதெல்லாம் இதெல்லாம் நடக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு 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 நெகேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த கதைகள் அத பராமரிக்கிறத பார்க்குறீங்களா? அதன் வழியாக உன்ன சுத்தி சமுதாயம் எப்படி இருந்தாலும், அவங்க எப்பேர்ப்பட்ட விஷயங்கள உனக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட. இந்த சொசைட்டி ரன் பண்ணதே வந்து கதைகள் மூலமா தான். கதைகள் தான் வந்து இங்க பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இன்டர்பிரிட்டேஷன் வந்து அப்ராப்ரியேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் 2 விஷயம் நடந்தது. அதாவது ஏற்கனவே சமூகத்தில் உலவிய கதைகளை அப்ராப்ரியேட் பண்ணி, அத வந்து இன்டர்பிரேட் பண்ணி வந்து அவங்களுக்கு திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணி குடுக்குறாங்க. ம். அப்படி குடுக்குறப்போ, அவங்களுடைய மக்கள் நம்பிட்டு இருக்கிற கதைகளிலிருந்து ஒ ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஆல்ரெடி அந்த கதையில மக்களுடைய ஒரு என்ன ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸா இருக்கிற அந்த ஸ்பேஸ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அத அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறாங்க. முழுக்க அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஸோ அந்த உலகத்துக்குள்ள அவங்க உள்ள வந்து இவர்களுக்கு விருப்பமான ஒரு கதைகளை உருவாக்கி திரும்பவும் குடுக்குறப்போ வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதோட மாடிஃபிகேஷனோட வந்து அத வந்து இதுதான். இதுதான் கதை ம். அப்படின்ற மாரி அக்செப்ட் பண்ணாங்க. அப்படி பல கதைகள் இருக்கு இன்னைக்கு. ம். அந்த பல கதைகள் வந்து மறுவழியா சொல்லப்பட்ட கதைகளா, இது வந்து அ ஒரு என்ன சொல்றது? ஒரு வழி வழியா அந்த கதைகள் மாறி, மாறி, மாறி இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அந்த கதைகளுக்கு பெரிய அஃபெக்ஷன் இருக்குது. ம். அது இந்த கதைகள் வந்து உணர்வுபூர்வமா இருக்கு அவங்களுக்கு. உண்ம. அது வந்து ஒரு மதமா இருக்கு. அது வந்து ஒரு தத்துவமா இருக்கு. அத அது பத்தி வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் தப்பா சொன்னா கூட தன்னுடைய அது குடும்பத்த வந்து பத்தி சொன்னா ஆமா. கூட அது அவ்வளவு வந்து கோவப்படுவாங்களான்னு அவங்களால தெரியல. வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல வந்து அந்த கதைகள் மூவ் ஆயிடுச்சு. ஆமா. அப்ப கதைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு நான் சொல்றேன். கதை வந்து இப்ப சும்மா நம்ம ஏதோ கதை சொல்றோம்னா, ஏன் நம்மள கோவப்படுறாங்கன்னா வந்து, கதை ரொம்ப சாதாரணமானது கிடையாது. கதை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுவும் எதை குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்காக உருவாக்கப்படுற ஒரு கதைய நம்ம வந்து பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நம்ம இப்ப ஏற்கனவே சமூகத்தில நம்பிக்கிட்டு ஒரு கதைகளுக்கு மாற்றா ஒரு கதைய நம்ம வந்து உருவாக்கி நம்ம சொல்றப்போ, ஒரு ஒரு பதட்டமும், ஒரு டிஸ்கஷனும், ஒரு ஒரு தீவிரத்தன்மையும் உருவாவதா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது வந்து இயல்பு தான் அப்படின்னு இல்லையே நான் அது இந்த நினைக்கிறேன். புத்தகத்துல இப்படி தானே இருக்கு. நான் அத தானே உண்மையா பார்க்குறேன். அது நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து
அது வந்து டிஸ்கஷன் பண்றது தான். புத்தகத்தில் எழுதப்படுற கதைகள விட வந்து செவிவழி கதைகள் தான் இன்னும் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தன கிரியேட் பண்ணுது இங்க. செவிவழி கதைகள்ல அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, அது வந்து ரிலீஜியஸ் தன்மைய புகுத்தி வந்து அது ரொம்ப வந்து ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு தொட முடியாத ஒரு நம்பகத்தன்மைன்னு ஆமா. அது வந்து என்னன்னா, கேள்வி கேட்காத நம்பகத்தன்மை கூட கிடையாது. யூ கேனாட் ஆஸ்க் கொஸ்டின் அகைன்ஸ்ட் தட் ஆமா. நீங்க என்ன இங்க கதை சொல்லப்படுதோ, அதுக்கு எதிரா நீ வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டேன்னா, நீ வந்து நீ எப்படி இது கேள்வி நீ அத கேட்கலாம்? கலங்கப்படுத்துற. ஆமா. நீ ம். இது களங்கப்படுத்துற. நீ இது கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிற உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ இப்படி கேள்வி கேட்கறது மூலமா, ஒரு பெரும்பான்மை சமூகம் நம்பிட்டு இருக்கிற ஒரு கதைக்கு எதிரா நீ நிக்கிற நீ. ஸோ ஒரு நீ தான் வந்து இதுல வந்து குற்றவாளியா மாற்றப்படுவ. இதனால வந்து உங்களுக்கு வந்து பல தொந்தரவுகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மீறி தான் நம்ம இந்த கதைகள உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதாவது ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை முறை, இவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, மொழி ரொம்ப முக்கியமா ஆகுது. ம். இந்த படத்தினுடைய ஒரு லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு எனக்கு. டயலாக்ட் ஆ. இருக்கு. ஆ. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா, இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துல பல டயலாக்ட் இருக்கு. மதுரை ஸ்லாங் இருக்கு. மதுரையிலேருந்து இன்னும் டீப்பா போனா உசிலம்பட்டிக்குன்னு ஒரு தனி ஸ்லாங் இருக்கு. அண்ட் தேனிக்கு ஒண்ணு இருக்கு. அண்ட் நீங்க அப்படி ஒரு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் திருநெல்வேலி போனீங்கன்னா, அப்படியே மாறி, மாறி, மாறி கன்னியாகுமரியில போனீங்கன்னா, வேற மாரி ஒண்ணு இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த டயலாக்ட் இருக்குதுல்ல, இந்த டயலாக்ட்ட வந்து அ அ ஸோ அந்த மாரி தான் இதுவும். சென்னையிலேருந்து திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து அப்படியே போனீங்கன்னா வேலூர், அப்புறம் வந்து அப்படியே ஸோ ஒரு வட மாவட்டங்கள்ல இருக்கிற அந்த டயலாக்ட்ட தான் இதில வந்து அந்த மற்ற மொழிகளும் பயன்படுது. ஆமா. ஓரளவுக்கு கலந்து நீங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சென்னை ஸ்லாங்குக்கு ஒரு நெருக்கமான ஒரு மொழி தான் இது. ம். நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். சில வார்த்தைகள தான் வந்து இப்ப அதில கவுனின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்போம். அது பேர் கழனி. கழனி வந்து சென்னையில இங்க வந்து ஈஸியா எங்க கழனிக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் வந்து இங்கேயே சில பேர் கவுனின்னுவாங்க. "என் கவுனியாண்ட போயிட்டு வரேன்" அப்படின்னுவாங்க. இல்ல உனக்கு புரிஞ்சுதான்றது போல அர்த்தம் ஐத்தா அப்படின்னு சொல்ற மாரி. அதுதான் சொல்றேன். ரொம்ப க்ளோஸர் தான் அது. அது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மொழியா? ஆமா, இல்ல ஆமா. நீங்க ஓ! இது ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப அ ரொம்ப ரொம்ப ஈஸியான மொழியா தான் வந்து எனக்கு இருந்தது. நான் சின்ன வயசுல கேட்டது தான் அது. ஓகே. ஸோ அதில இப்ப வேலூர் மாவட்டம் அப்படின்றப்போ வந்து, அதில சில வார்த்தைகள் ஒரு திரிபு இருக்கும். லைக் அது மாறி கொஞ்சம் வேற சவுண்டா வந்து கேட்கும். ஸோ அப்படிதான் வந்து இதுல இருந்து ஆல்மோஸ்ட் அது தான் நான் வந்து இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே அது உங்களுடைய அடிப்படை வேலை. பட் ஆஹா. ஸ்டில் அவங்க பேசும்பொழுது இப்ப அதில சில அமர்த்திக்கப்பட்டு அப்படின்னு இருக்கும். சில வார்த்தைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது வந்து அந்த ஊருக்கு, அந்த வட்டாரத்துக்கு அ உரித்தான வார்த்தைகளா இருந்தது. குறிப்பா வந்து ஹரி நெறைய வார்த்தைகள அப்படி வந்து பேசியிருப்பான். ஓகே. படத்துல வந்து பேசியிருப்பான். அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து நெறைய பயன்படுத்தியிருப்பாரு. அப்புறம் வந்து இவரு பசுபதி வந்து டோட்டலா அவர் வேற ஒரு ஸ்டைல்ல வந்து பண்ணியிருப்பாரு. அ. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு வார்த்தைய யூஸ் பண்றது ரொம்ப இவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு புரியாதுன்ற கவலை ஏதாவது? இல்லையே! நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இங்க தமிழே வந்து பல வட்டாரங்கள்ல பலவிதமா பேசப்படுற மொழி தானே. அப்படி ஒரு திரைப்படங்கள் உருவாகுறப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து அ ம இப்ப வேற வட்டாரங்கள் பேசுற மொழிய வந்து பார்த்துட்டு எனக்கு புரியலன்னு நம்ம வந்து சொன்னதே இல்லல்ல. கரெக்ட்டா. மொழி வந்து அதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஈஸியா திரைமொழி வந்து கனெக்ட் ஆயிட்டா மொழி 2ஆம் பட்சம் தான். ம். இதுல இந்த வெள்ளைக்காரங்க அவங்க 2 பேரும் பேசும்பொழுது, சில இடங்கள்ல மேல ஒரு தமிழ் ஆடியோ பொருத்தப்பட்டிருக்கு. ஆமாமா. சில இடங்கள்ல சில அதற்கான இடங்கள்ல நான் வேணான்னு விட்டேன் நானு. அந்த எமோஷன பிரேக் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அங்க வந்து அவங்களுக்கு புரியலன்னா கூட, அவன் ஏன் பேசுறான்றது வந்து ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி ஸோ எங்க எனக்கு வெறும் தோணுச்சு. மொழி மட்டுமே முக்கியமா இருக்கோ, அங்க ஆமா. மட்டும் நீங்க இந்த தமிழ் ஏன்னா ஆடியோ இந்த இடத்துல ஒரு 2 பேர் அவங்க டிஸ்கஷன் இருக்கும். ஆமா. கிளெமென்டும் வந்து ஆர்த்தரும் வந்து 2 இடத்துல பெரிய டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியணும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சில இடங்கள்ல வந்து ஓடுறப்போ வந்து அவன் துப்பாக்கி ஏத்த மாரி நிறுத்துவான், கத்துவான். ஸோ அங்க அந்த ஒரு ஷூட் இடத்துலலாம் வந்து வேணும்னா அது சொல்ல தேவ ஸோ அது தேவையில்லன்னு தோணுச்சு. ஒரு டிராமா நடக்குது. ஆடியன்ஸால அது வந்து புரிஞ்சுக்க முடியும். மேல வந்து ஒரு டப்பிங் வாய்ஸ் வைக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன வந்து கரெக்ட்டா நீங்க கனெக்ட் ஆகாம நீங்க போறதுக்கான வாய்ப்பு சப்டைட்டிலுக்கு இருக்கும். பதிலாக நீங்க அந்த டப்பிங் வாய்ஸ பிரிஃபர் பண்றீங்களா? சப்டைட்டில் வந்து அ ஒரு காமன் ஆடியன்ஸ் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டல ஆக்சுவலி. இப்ப எங்க ம். வீட்லயே வந்து இப்ப அனிதா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அம் நான் வந்து ஸ்டேட் லாங்குவேஜ்ல தான் நான் வந்து படம் பார்ப்பேன். எந்த படமா இருந்தாலும். என்னால டப்பிங் வாய்ஸ்ல வந்து என்னால பார்க்க முடியாது. எனக்கு பார்த்தாலே நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். ஆனா அனிதா என்ன பண்ணும்னா, ஃபுல்லா வந்து தமிழ் ஆஹா அதாவது டப்பிங் வாய்ஸ்ல பார்த்துட்டு இருக்கும். நான் கேட்பேன் எப்படி
சப்டைட்டில் படிக்கிறதுன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. ஓகே. சரி அது வந்து இப்போ இவங்களுக்கே இப்படி தோணுதுன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும்? நானும் ஆனா கொஞ்சம் உங்க ரகம் தான் அந்த விதத்துல. எனக்கு வந்து அவங்க பார்க்குறவங்க வேற மாரி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எப்படி பேசுவாங்க இந்த மொழி ஆமா. அப்படிங்கும். எனக்கு அந்த மொழி தான் ரொம்ப அவங்களோட வாய்ஸு அந்த அது உருவாக்குற உணர்வு எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ம். பட் ஆனா வந்து அதனால தான் சரி சப்டைட்டில் நான் எனக்கு ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு ரெகுலரா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து விஷுவல்லேருந்து டக்குன்னு இறங்கி அப்படி போணும்ல. அது இட் இஸ் நாட் ஆமா. புரியுது. இந்த படத்துல ஆப்வியஸ்லி மேஜிக் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு ம். எலிமெண்ட்ஸ் நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க. இதனுடைய அதுவும் முக்கியமாக அந்த ஆர்த்தி சார்ந்த கதைகள் வரும்பொழுது, அவங்களுடைய ஒரு 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 பங்கேற்பு என்னவா இருக்கு இந்த கதையிலன்னு. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸஸ் என்ன இந்த ஜான்ர பொறுத்தவரைக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேஜிக்கல் ரியலிசம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஜான்ர் தான் ஆக்சுவலி. லைக் நம்ம நம்ம எல்லாமே மேஜிக்கல் ரியலிசத்துக்குள்ள தான் நம்ம வந்து இருக்கிறோம். அது வந்து நம்மளால வந்து அது மேஜிக்கல் ரியலிசம் என்பதே வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானது அது. ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. லைக் வந்து எனக்கு ஒரு ஒரு சூரியன் இருக்குது. அந்த சூரியனுடைய ஒரு வெளிச்சம் நம்ம மேல படுதுல்ல. அந்த வெளிச்சம் வர ப்ராசஸ நம்ம உணர்ந்தாலே அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் தான் அது. அது ம். ஆனா ரியலிஸ்டிக்கா இருக்குது. அண்ட் வந்து மேஜிக்காவும் அது வந்து நமக்கு வந்து தோணுது. பல மேகங்கள் இருக்குது. இப்ப மேகங்கள் நடுவுல அந்த அப்படியே வெளிச்சம் அப்படி வந்து நம்மள வந்து அப்படி தொடுறப்போ வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குதுல்ல. ஆமா. அது கிட்டத்தட்ட உண்மை அது. அந்த உண்மைக்கு நீங்க வேற ஒரு யோசனையில அத நீங்க பார்க்குறப்போ, அந்த உண்மைய அப்படியே உங்களோட மூளைய வந்து வேற ஒரு யோசனையில பார்க்குறப்போ, அது ஒரு மேஜிக்கா வந்து அந்த உங்க சயன்ஸ முன்னாடி கொஞ்சம் அங்க ஒதுக்கி ஆ வச்சுட்டு நீங்க அத பார்க்குறப்போ வந்து பயங்கர மேஜிக்கா உங்களுக்கு வந்து விரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. லைக் வந்து ஸோ அண்ட் வந்து இப்போ இப்போ ஒரு ம் அ நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமா, இயல்பா நமக்குள்ளேயே நடக்கும். இப்ப நம்ம திடீர்னு எங்கேயாவது போயிட்டே இருக்கிறப்போ, திடீர்னு ஒரு மரம் அப்படியே அசைஞ்சு ஆடும். காத்து அடிச்சு தான் ஆடும் அது. ஆமா. பட் ம். ஆனா வந்து நம்ம திடீர்னு பார்க்குறப்போ, ஒரு பெரிய மரம் அசைஞ்சு ஆடுறத பார்க்குறப்போ வந்து, டக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எனக்கு ஒரு கதை உலகம் இருக்குதுல்ல. அந்த ஆமா. கதை உலகத்துல டக்குன்னு ஒரு கதவு பொறக்கும். டேய் காத்தடிச்சு ஆடுதுடா, டக்குன்னு ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குதுடா அங்க. அப்ப அப்படி ஆடுறப்ப அதுக்கு அந்த மர மரத்துல நடுவுல ஏதோ ஒண்ணு தெரியுது. கருப்பா தெரியுது. அதுக்கு ஒரு உருவத்த டக்குன்னு நான் வந்து குடுக்குறேன். ஓகே அது உட்கார்ந்ததுனால இது வந்து ஆடுது அப்படின்னு ஒரு கதைய நான் மாத்துறேன். ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு காத்தடிச்சது, மரம் நீங்க ஆடுச்சு. ஜெனரலா சராசரி வாழ்க்கையிலேயே சொல்றீங்களா? இல்ல கதைக்காக நீங்க பண்ற இயல்பாவே வேலைய நான் சொல்றீங்களா? அப்படிதான். அப்படியா? நான் ஓகே. வந்து இப்ப திடீர்னு வந்து பார்ப்பேன். ஒரு இடம் பார்ப்பேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கயிறு இருக்கும். தூரமா ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். டக்குன்னு பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு பாம்பா தெரியும். ம். பாம்பா தெரிஞ்சுதுன்னா டக்குன்னு வந்து பயந்து வந்து அப்படி பார்க்குறப்ப திரும்ப அது கயிறா மாறிடும். ஆமா. நம்ம கண் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அது இது கயிறு தான்டா, பாம்பு இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா மூளை என்ன பண்ணும்னா, அதோட வடிவத்த வந்து டக்குன்னு பாம்பா நமக்கு வந்து காட்டிடும். நான் அதுக்கப்புறம் வந்து கண்ணு என்ன பண்ணும்னா, பயங்கர ஷார்ப் பண்ணி மூளையும் கண்ணும் சேர்ந்து, ஓகே அது பாம்பு இல்ல, கயிறு தான்னு சொல்லும். நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்பவும் வந்து அந்த பாம்பு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சதுல்ல, அந்த மனநிலைக்கு சரி போயிட்டு, நீ கெடுத்து விட்டுறாத. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி, அது பாம்பு மாரியே பார்க்க ட்ரை பண்ணேன். ஸோ இது ஒரு நாட் ஒன்லி அது. சோ எல்லாத்துலயுமே நான் அப்படி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் மக்களுக்கு ஆக்சுவலி. பெரும்பாலும் சின்ன வயசுல இருக்கும்போது, குழந்தைகளாக இருக்கும்பொழுது, இந்த நீங்க சொல்லக்கூடிய ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான் அதிகம். ஏன்னா, ஆமா. அந்த டைம்ல நமக்கு ஆமா. உலகம் புரியாது. அண்ட் கதைகள் நெறைய அதுதான் சொல்றேன். கேட்டுருப்போம். இப்போ ம். சயின்ஸு, அறிவு அப்படின்றது வந்து என்னன்னா, ஆ வந்து ரொம்ப இந்த நம்ம நமக்கு ஒரு சொசைட்டி ஒரு கதை சொல்லுது. அந்த சொசைட்டி கதையிலிருந்து இந்த கதையை நீ இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சயின்ஸ் நமக்கு ஒண்ணு சொல்லி தருது. ஆமா, அது ரொம்ப பகுத்தறிவானது ஆமா. ஆக்சுவலி. பட் அந்த பகுத்தறிவ நீங்க விலக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த உண்மைய இந்த சொசைட்டி உருவாக்குற கதைகள் மூலமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ, அது வந்து ஒரு ஒரு ரியலிசத்திலிருந்து அப்படியே விலகி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா லைக் வந்து ஒரு மேஜிக்கலா நமக்கு வந்து மாற வந்து அதுக்காக ஆரம்பிக்குது. நீங்க சொல்றது வந்து மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆமா. அது சயின்ஸ கிடையாது. ஒதுக்கிறீங்கன்றது ஆமா. அது கிடையாது. வந்து மூட நம்பிக்கை கிடையாது. பட் ஆனா வந்து நமக்கு இப்போ அதுதான் சொல்றேன். அந்த மரம் ஏன் ஆடுதுன்னா, முனி மேல உட்கார்ந்திருக்கு அதனால ஆடுது. அப்படின்னு நம்ம கதைய வந்து நம்ம சமூகம் நமக்கு சொல்லிக் குடுத்தது. நம்ம அப்படியே வந்து அந்த கதைய நம்ம வந்து பார்க்கலாம். சயின்ஸா பார்க்குறப்போ காத்து அடிச்சது. அதனால தான் அது ஆடுச்சு. ஆமா, அப்ப அங்க ஒரு கருப்பா இருக்குதுன்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீன்னா, அங்க கருப்பாவே இருந்திருக்காது. அது ஒரு காட்சி பிழை தான் அது ஆமா, ஆக்சுவலி. ஆமா. ஆமா. ஆ. அதிலிருந்து அப்படி பார்க்கிறதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைதியோ, சந்தோஷமோ, பயனோ ஸோ நீங்க என்ன அததான் நான் என்னோட திரைப்படங்கள்ல மேஜிக்கல் ரியலிசமா வந்து நான் வந்து காட்ட வந்து நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த படத்துல வந்து ஆர்த்தி அப்படின்ற கதாபாத்திரமே வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையா தான் நான் வந்து பார்த்தேன். அவ வந்து இயற்கை அவ. அவ ம், இயற்கைக்கு அவ வந்து ஒரு இயற்கை நம்மள என்னவெல்லாம் தொந்தரவு பண்ணும். அப்படின்றது தான் வந்து நீ ஒரு நடந்து போறன்னா, நீ கீழ தடுக்கி விழுவ. ம். திடீர்னு நீ அத சரியா ஹேண்டில் பண்ணலன்னா, ஒரு சின்ன கல்லு கூட உன்ன கீழ விழ வைக்கும். அந்த அப்ப கல்லு மேல பிரச்சனையா, உன் மேல பிரச்சனை இல்ல. நீ வந்து கவனமா அத வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்க அந்த பூமிய லைக் அடிச்சு, கிடிச்சு ஆமா. இப்போ உடைக்கும்போது ஒரு ஒரு ம், ஒரு
வந்து ஒரு ஒரு பூமிய நீ ஒரு குத்துற அப்படின்னா, ஒரு பூமிய வந்து நீ வந்து அப்படி குத்துறப்போ, உடைக்கிறப்போ, டக்குன்னு சரிஞ்சு உண்மையிலேயே விழலாம். ஆமா. ஓகேவா? அப்ப சரிஞ்சு விழுறப்போ, வந்து இந்த 2 விஷயங்கள் தோணும். ஒண்ணு வந்து நீ குத்துனதுனால சரிஞ்சு விழுந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு நீ அத உடைச்சதுனால கோவத்துல வந்து அது வந்து உன்ன வந்து மூடிச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. ஓகேவா? அப்படி கோவத்துல அடிச்சு மூடுனதுக்கு நான் ஆர்த்தின்னு பேர் வைக்கிறேன். ஓகே. அவ தான் வந்து இத வந்து அடிச்சு வந்து மூட வச்சா. ஸோ அதுக்கு வந்து உருவகத்த வந்து நான் வந்து இது வந்து நான் சொன்னேனான்னா சொல்லல நானு. ஏன்னா, சில விஷயங்கள நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு எனக்கு புரியுது. தோணுது. ம். நான் சொல்ல வேணான்னு எனக்கு தோணுச்சு. அப்ப ஆர்த்தி அப்படின்றவ வந்து ஒரு இயற்கை பட் இந்த ஜானரோட அழகும் அதுதானே. நான் உனக்கு அந்த சொல்ல மாட்டேன். இயற்கையை ஏன் தான் அப்படின்னு. ஆமா. ஏன்னா இங்க இருக்கிற மனிதர்கள் வந்து இந்த நிலத்தோட சண்டை போட்டு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நிலத்துல இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துருக்கணும். இங்க இருக்கிற எல்லாமே நிலம் தான் நமக்கு குடுத்தது. இந்த ம். ட்ரெஸ்ஸு இது எல்லாமே மண்ணு தான் நமக்கு குடுத்துருக்கு. நமக்கு வந்து வானத்துல இருந்து பெய்யிற மழை, அப்புறம் இந்த மண்ணு இந்த 2 இல்லன்னா, இங்க இருக்கிற பொருள் எதுவுமே கிடையாது. நீங்க எத வேணாலும் யோசிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், லைக் எல்லாமே மண்ணு தான் நமக்கு வந்து குடுத்துருக்கு. ஆனா மனிதனோட அறிவு அந்த மண்ணிலிருந்து இத பிரித்தெடுப்பதற்கு ஒரு போராட்டத்த செஞ்சிருக்கிறான். அந்த போராட்டத்தின் மூலமாக பல இழப்புகள வந்து அவன் சந்திச்சிருக்கான். அந்த இழப்புகள் மூலமா தான் இது எல்லாத்தையுமே அவனால வந்து பெற முடிஞ்சது. அது அவன் தயாரா இருந்தான். தன்னை இழப்பதற்கு தயாரா இருந்தான். அப்ப அந்த இழப்பை மீறி தான் ஒரு பொருள அடைய வேண்டிய தேவை வந்து அவனுக்கு வந்து இருந்தது. ஸோ ம். இதுதான் வந்து இது டீல் பண்றதா நான் ம். வந்து பார்க்குறேன். இந்த மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்லும்போது, இதனுடைய ஒரு முக்கிய ஒரு 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 ஃபாதர் ஃபிகராகவே பார்க்கப்படுறவர் கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் ஆமா, பார்க்கப்படுறாரு. ஆமா. அவருடைய கதைகள் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடாக இருக்கட்டும், இல்ல வெரி ஓல்ட் மேன் வித் எனார்மஸ் விங்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே என்ன சொல்றது? ஒரு பிளாட் ரிலேட்டட் சந்தோஷங்கள் பெருசாக இருக்காது. இன்ஃபாக்ட் அவ்வளோதானா? அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தன்மைய. அப்படி தெரியல. எனக்கு கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் வந்து மாஸ்டர் எனக்கு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பிடிக்கும் அவரு. ஓகே. அப்ப நூற்றாண்டுகளின் தனிமை வந்து அதில வந்து வாசிக்கிறப்போ, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இவன் இருப்பான். ரசவாதி. அவன் தான் தொடர்ந்து அந்த ஊருக்கு வந்து ஏதாவது பொருள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருப்பான். கண்ணாடிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இதுதான் மேஜிக்கல் ரியலிசம். அந்த ஊர்ல கண்ணாடியில முகத்த யாருமே பார்த்ததே இல்ல. ஒருத்தன் வந்து அப்படி கண்ணாடி எடுத்துட்டு வந்து நிறுத்தின உடனேயும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்ணாடிய பார்க்குற மக்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? ம். தன்னுடைய முகம் பிரதிபலிக்குது. தன்ன மாரியே யாரோ ஒருத்தன் அவங்க தன்னன்றது அவன் யாருன்னு பார்த்திருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைமா அவன் பார்க்குறான். ஸோ அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மேஜிக் தான் அது ஆக்சுவலி. ம். ஸோ அத வந்து அவர் வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் வந்து ஒரு கந்தகத்த வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கயிறுல கட்டி ஒரு அந்த தெரு சாலைகள்ல வந்து அப்படி இழுத்துட்டு போவாரு. இழுத்துட்டு போறப்போ வந்து அந்த மண்ணுல, அந்த இடத்துல புதைஞ்சு வீட்ல அதுல இதுல இருக்கிற வந்து இரும்புகள் எல்லாம் வந்து அப்படியே ஓடி வந்து அந்த கந்தகத்துல வந்து படும். டப்பு டப்பு டப்புன்னு படுறப்போ அவர் இழுத்துன்னு போயின்னே இருக்கிறப்போ வந்து பல நாள் தொலைச்ச பல சாவியிலிருந்து, இரும்புலிருந்து எல்லாமே வந்து கிடைக்கும். மக்கள் எல்லாரும் மிரண்டுருவாங்க. இவன் பெரிய மந்திரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல சயின்ஸ் இருக்கு. கந்தகம் வந்து இரும்புகளை வந்து இழுக்கும் அப்படின்றது ஆமா. வந்து ஒரு சயின்ஸ். ஆமா. பட் ஆனா இந்த சயின்ஸ் அறியாத மக்களுக்கு இது என்னன்னா ஒரு மேஜிக் இது. மேஜிக் தான். உண்மை. ஸோ இதுதான் அந்த மேஜிக்கல் ரியலிசம் மொமெண்டம் வந்து உருவாக்குது. மேஜிக்கல் ரியலிசம் வந்து இட் இஸ் நாட் லைக் ஒன்லி நிஜமாவே ஒரு பெரிய ரெக்கையோட ஒரு மனுஷன் வந்தான் கற்பனைகள்லாம் அப்படி அப்படிங்கிறது. கிடையாது. ரைட். அது வந்து வெறும் கற்பனை மட்டுமே கிடையாது அது. அது வந்து ஒரு ரியலிசத்தோட பின்னப்பட்ட ஒரு அனுபவம் அது ஆக்சுவலி. அந்த அனுபவம் தான் நம்ம வந்து ட்ரை பண்றோம். புரியுது. ஆமா. ஸோ இது ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்ல எந்த ஃபில்மாக இருக்கட்டும், ஓரளவுக்கு சராசரியாக ஒரு தமிழ் படத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருக்கணும். அதுக்குள்ள இதனுடைய தான் இத ட்ரை பண்ணியிருக்கேனே தவிர, இன்னும் வந்து அ அ ரொம்ப வெளியில போய்லாம் யூஸ் பண்ணல. பயமா இருக்கும். அந்த மாரிலாம் பண்ணா இன்னும் மக்கள் வந்து ஸோ கான்ஸ்டன்ட்டா டு யூ வொரி தட் இது மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து நம்ம வெளிய போயிருவோமோ அப்படின்றது? பயம் இருக்கு. ஏன்னா இந்த பயம் எதனால உருவாகுதுன்னா, சந்தை தான். சந்தை வந்து வணிக ரீதியான பாதிப்பு படத்துக்கு வரக்கூடாது. இப்ப இந்த படத்திலேயே வந்து புரியலன்னு சொல்ற ஒரு விஷயம் வரப்பவே வந்து, நம்ம இன்னும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமோ? ம். இன்னும் எளிமையாகணுமோ? இன்னும் வந்து ஒரு கடைசியில இருக்கிற மனிதனுக்கும் புரியறதுக்கான ஒரு கதைய நம்ம வந்து சொல்லணுமோ? லைக் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நேத்து பேசிட்டு இருந்தேன். "உன் பொண்ணு இந்த கதைய பார்த்துட்டு, படத்த பார்த்துட்டு அவ என்ன உனக்கு சொல்லியிருப்பா? அத நீ ம். கேளு." ம். அப்படின்ற அளவுக்கு வந்து அப்போ என் பொண்ணு 11 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து புரியுதா இந்த படம்? அப்படின்ற இடத்துல தான் வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இது வந்து அ அம் வெறும் வந்து ஒரு செல்ஃபா மட்டுமே யோசிக்கவே முடியாது. இப்ப நம்ம ம். யாருக்கோ ஒருத்தர் கதை தான் சொல்லப் போறோம். ஸோ கதை கேட்கிறவங்களுக்கு கதைய வந்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குதா? இல்லையான்றத யோசிக்கிறத விட,
ஸோ அவங்க எந்த லெவல் ஆஃப் மைண்ட் தாட்ல இருந்தாலுமே புரியக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம கதையை கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சி தான் ஆனா நம்ம தொடர்ந்து பெரும்பாலான ட்ரை மக்கள்கிட்டயும் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் உங்க நோக்கமும் கூட ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. ஸோ அது அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு வெறும் ஆர்ட்ட பயங்கரமா ஃபிலிம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு குழு மட்டும் இதை பார்த்துட்டு அவங்க ஆமா, ஆமா. பயங்கரமா சூப்பரா அதுதான் இருக்கு. நம்ம வந்து இந்த ஆர்ட்ட இந்த இந்த இத வந்து பயங்கரமா டைல்யூட் பண்ணி குடுக்க நம்ம வந்து ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ பட் ஐ கேன் see தட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதை ஸ்ட்ரெச் ஆமா, பண்ணிக்கிட்டு ஆமா, இருக்கீங்க. இது ஆமா. இது அனுமதிக்கப்படாதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சென்ஸ். இந்த படத்துல ஹீரோவாக பார்க்கப்படுற தங்கலான் ரொம்ப நேரத்துக்கு ஹீரோ மாதிரி நடந்துக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் அந்த அவர் ஊர் சார்ந்தவங்களுக்கு அவர் ஒரு ஒரு நிறைய கெடுதல் நடக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆளாகவே இருக்காரு. இந்த படத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லனாக பார்க்கக்கூடிய அந்த வெள்ளைக்காரன் அவரோட பெரிய வில்லன் கூட இருக்கான். பட் அவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் பெரும்பாலும் ஒரு வில்லன் மாதிரியே நடந்துக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் அங்கங்க ஒரு கருணை உள்ளம் கொண்டவனாகவே தெரியும். ஐ தாட் திஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சரி, அதுதான். அது வந்து எனக்கு என்னன்னா, வில்லன் தன்மைய இந்த கதையில உருவாக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கதை டிமாண்ட் பண்ணவே இல்ல. இன்னொன்னு வந்து அ இப்ப தங்கலான் வந்து ஒரு மக்களை அழைச்சின்னு வந்தா கூட வந்து, அங்க இருக்கிற ரிசோர்ஸ் அவன என்ன அலோவ் பண்ணுதோ, லைக் வந்து அவனுக்கு வந்து அவனுடைய கதை உலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் வந்து நிஜ உலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா, மக்கள் வந்து அவன் ஒண்ணு சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். ஸோ, அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பு தான் வந்து தங்கலானை வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு தனிமனித சாகச ஆளா மாத்தாம வந்து ஒரு மக்களோடைய மக்களா இருக்கிற ஒரு ஆளா வந்து காட்டுறதுக்கான ஒரு ஒரு தேவைய அந்த கதை வந்து உருவாக்குது. ஸோ, ஆமா. அதனால தான் அப்படி நான் வச்சிருக்கேன். அண்ட் வந்து கிளெமெண்ட்ட பொறுத்தவரைக்கும், அ ஒரு ஒரு ரியல் கேரக்டருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கிளெமெண்ட். ஸோ, அந்த ரியல் கேரக்டர நம்ம வந்து வாசிக்கிறப்போ, அந்த கேரக்டர நம்ம வந்து ரொம்ப காலி பண்றக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்து ஐரிஷ் ஆக்சுவலி. ஓகே. ஐரிஷ் வந்து பிரிட்டிஷ்லயே ஐரிஷ் ரொம்ப லோவான்னு பார்ப்பாங்க. ஆமா. ஆமா. ஸோ அந்த ஐரிஷ் பெர்சன் அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவருக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படிதான் வந்து இது வந்து தங்கத்த தேட வருவாரு அவரு. அப்போ இந்த மக்களோட சேர்ந்து தேடுறப்போ ஒரு சிலது வந்து கண்டுபிடிப்பாரு. ஸோ அது கொஞ்சம் பயன்படுத்துறப்போ, சரி ஓகே ஏன் பிரிட்டிஷ்னாவே நம்ம வந்து இப்படி காட்ட வேண்டிய இடம் இருக்குது? ஏன் அ இந்த மாரி ஒரு பிரிட்டிஷ வந்து நம்ம வந்து காட்டலாமே அப்படின்ற மாரி வந்து எனக்கு தோணுச்சு. அப்படிதான் ஆமா. ஏன்னா யூசுவலா அந்த பீரியட் ஃபில்ம் அப்படின்னாலே, சுதந்திரம் போராட்டம் அப்படின்ற ஒரு ஆமா, விஷயத்துல ஆமா, ஃபோக்கஸ் பண்ணி, ஆமா. இந்தியாக்காக எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஆ, தான் ஆமா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அற்புதமான, அழகான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அவங்க வந்து தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் ம், 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 ஜெனரலாக ம். பேசப்படுது இல்லையா? கன்வீனியன்ட்டாக. இந்த கதைக்கு அப்படி ஒரு தேவை இல்லன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஓகே கிளெமெண்ட்ட வந்து இதுதான் கிளெமெண்ட் நம்ம இப்படியே பயன்படுத்தலாம். அவன் அந்த சிட்யூவேஷன் தான் அவன வந்து ஒரு அதுதான் அந்த பேராசை அப்படின்றது தான் கடைசியில ரோல் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு ஒரு லேண்டு இவங்க ஒரு பொருள தேடிட்டே இருக்காங்க. கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க எல்லோருடைய மனநிலை என்னவா என்ன மாறுது? அது வந்து எப்படி வந்து பம்ப் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு ஓன் பண்ண வைக்குது. அப்படி ஓன் பண்ண வைக்கிறது மூலமா என்ன நடக்குது? அப்படின்றது தான் வந்து அந்த கதையில கிளைமாக்ஸ்ல டீல் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவரோட இன்னும் ஒரு 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 கேடு கெட்டவனாக அந்த கூட இருக்கிற அந்த பிராமண ஆளு அவர் தெரியிறாரு. ம், ம், ஆ ம், ம். இவனுடைய மொழிய அவர் மாத்துறதா இருக்கட்டும், ம். ஓரளவுக்கு சுத்தி மக்களை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறதாக இருக்கட்டும். ஸோ ஐ ஏன்னா இப்ப எனக்கு நெறைய எனக்கு சட்டுன்னு பல பல எடுத்துக்காட்டுகளே எனக்கு தோணல. ஒரு பீரியட் ஃபிலிமு. இவன் தான் ஆப்ரஸர் ஒயிட் மேன் இருக்கான். ஆனா அவன விட ஒரு கெட்டவனாக ஒரு இந்தியனே அங்க இருக்கான் அப்படின்ற ஒரு அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லேண்ட்ல இருக்கிற அது இப்போ நான் கைலாசத்த கூட கெட்டவனா நான் காட்ட விரும்பல ஆக்சுவலி. புரியுது. கைலாசத்த அவரோட இயல்பா தான் நான் வந்து காட்ட விரும்பினேன். இப்போ அது வந்து ஒரு புனித கடமையா தான் பார்க்கப்பட்டது. அது வந்து ஒரு லா ஆக்சுவலி. ஒரு ஒரு கைலாசம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அந்த காலத்துல அவனுடைய சடங்குகள், சம்பிரதாயப்படி ஒரு லாவ அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. அந்த லாவுல இந்த மனிதர்களுக்கு எந்த இடமும் இல்லாம இருந்தது. அந்த சமூக சொசைட்டில எந்த இடமும் இல்லாம இருந்தது. ம். அப்ப இவர்களை வந்து அவர்கள் எப்படி டீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் அவங்களுடைய சமூக கடமையா அது இருந்தது. அந்த ம். சமூக கடமைய தான் நான் வந்து காட்டியிருக்கிறேன். ம். ஒருவேள அவர் ஃபேமிலிலாம் காட்டியிருந்தா, அந்த ஃபேமிலில அவர் எப்படி இணக்கமா இருந்திருப்பாரு அப்படின்றத வந்து நம்மளால வந்து காட்டியிருக்க முடியும். ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவரையும் ஒரு வில்லனா காட்டணும்னுலாம் நான் யோசிக்கல. பட் ஆனா அந்த கதையோட டிமாண்ட்ல லைக் வந்து அவரு அப்படி கதாபாத்திரம் அவர செயல்படுறப்போ, முழுமையா ஹியூமனைஸ் அ பண்றதுக்கான ஒரு இடம். அவர் ஆமா. ஸ்பேஸ் நமக்கு வந்து இல்ல. பட் ம். ஆனா அவர் அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் செயல்பட்டுருக்காங்கன்றது ஒரு வரலாற்று உண்மையா நம்ம பதிவு பண்ணணும்னு நமக்கு தோணுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்பொழுது, நீங்க தமிழ் எப்படி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியல, அதனுடைய இயலாமைய நினைச்சு நீங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க.
அத அத இந்த படம் பார்க்கும்போது இன்ஃபாக்ட் அங்க பசுபதி கேரக்டர் சில சில நேரங்கள்ல அவர் கஷ்டப்படும் பொழுது, ஆல்மோஸ்ட் இந்த உலகத்த விட்டுருப்பா, நான் வைகுண்டத்துக்கு போறேன், நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு அந்த மதத்தையே அவர் ஒரு எஸ்கேபிஸ்ட் ஒரு ஒரு டூலாக இட் இஸ் நாட் ஒன்லி அவர் மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த 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 வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு ஜம்ப் பண்றதுக்கு தான் வந்து இந்திய மனநிலை வந்து இந்திய மனிதர்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப விரும்புது அது ரொம்ப ஆக்சுவலா. மதம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆமா. இல்லையா? அந்த மதமும் இந்த சொசைட்டி உருவாக்குன ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் தான் மெயின் அது. அப்ப நமக்கு மேலாக ஒரு புனிதத்துவம் இருக்குது. நமக்கு மேலாக ஒரு புனித நிலம் இருக்குது. அந்த நிலத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். அதுதான் எல்லாரோட விருப்பம். இப்ப வைகுண்டத்துக்கு போணும்னு எல்லாருமே விரும்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட் எல்லாமே இருக்கிறோம். ஆனா வைகுண்டத்துக்கு போறப்போ, வைகுண்டம் என்பது ஒரு பொதுவான ஒரு இடமா தானே இருக்குது. ம். அப்போ ஒரு கடவுள், கடவுளுக்குள்ள இருக்கிற அவங்க கடவுளோட நிலப்பரப்பு வந்து ஒரு இடம் இருக்குது. இப்ப ஜீசஸ் வந்து ஒரு இடத்துக்கு குடுக்குறாரு. ஆமா. இப்ப இவரு திருமால் வந்து ஒரு இடத்த குடுக்குறாரு. இந்த இவரு என்ன அ சி சிவன் வந்து ஒரு இடத்த வந்து முகமதும் இன்னும் அந்த ஆமா. மாரி ஒரு இடம் எல்லாருமே ஒரு இடம். ம். அந்த இடத்துல எல்லாருமே ஒண்ணு. ம். தேர் இஸ் நோ அ அங்க வந்து எந்த பாகுபாடிட்டியும் கிடையாது. ஒரு பாகுபாடும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து பாகுபாடற்ற நிலத்தை நோக்கி நகர்வது தான் கனவா இருந்திருக்கு. அதுதான் வந்து ரிலீஜன் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கு. ம். ஆனா, அப்படி டிமாண்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கிற அந்த பாகுபாடற்ற நிலத்த நோக்கி நகர்ற மக்கள் பிராக்டிஸ் பண்ற ஆட்கள் வந்து இந்த நிலத்துல வந்து பாகுபாடு அப்படின்றது வந்து ஒரு விதியா மாத்தி வச்சிருக்கிறது தான் ஒரு பெரிய முரண். ஆனா அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கற்பனை உலகத்துல தான் அது சாத்தியம் அப்படிங்கிற மாரி நீங்க மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா, இல்லையே அது அப்போ கற்பனை உலகம்னு அவங்க நம்பவே இல்லையே. அது எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு வகையில அந்த நிலத்துல போயிட்டு நம்ம வந்து இருந்துடணும்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறாங்க. பரலோகத்துல போறது தானே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமான விருப்பமா இருக்கு. கரெக்ட். ஓகேவா? ஸோ கடலை நோக்கி நகர்வது, கடவுளுடைய இடத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து துன்பம் இருக்காது. அந்த இடத்துல வந்து நீங்க பணத்தை நோக்கி நகர வேண்டியிருக்காது. அந்த இடத்துல எந்த இச்சைகளும் இருக்காது. அங்க வந்து நம்ம எந்த விருப்பமற்று வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கடவுளின் கீழ வந்து ஈக்குவலா நம்மளால இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்கல்ல. அந்த நம்பிக்கை தானே அது. அது வந்து கற்பனை கிடையாது ஆக்சுவலி அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும். அது வந்து ஒரு உண்மை அது. ம். ஸோ அதுதான் வந்து பசுபதி வந்து டிமாண்ட் பண்றாரு. இங்க வந்து இந்த நிலத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம வந்து பாகுபாடு உடையவர்களா இருக்கிறோம். நம்ம வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா, அங்க நம்மலாம் ஒண்ணு நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு அவர் ஆனா அப்ப வந்து அந்த நம்பிக்கை வந்து நீங்க நீங்க நிஜ உலகத்திலயும் மறுபடியும் நிஜம்னு சொல்றேன். பட் அவங்களுக்கு அது நிஜமா இருக்கலாம். பட் பட் இப்போ நீங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல நீங்க மாற்றங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லையே. அப்ப நீங்க காத்துக்கிட்டே இருக்கலாமே. வேற எங்கேயோ போய்னா நல்லது நடக்கும் அப்படி அப்படின்னு பண்ண நினைச்சு. முடியாதுல்ல. பட் அது தடுக்குதுல்ல அவங்கள. ஆமா. அப்படி நீங்க பார்க்கலையா அத? அப்படி இல்ல அது. அது வந்து ஒரு 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 மனிதனுடைய அவனுக்கு கற்பித்தல்ல இந்த சமூக அததான் சொல்றான் ஒரு வார்த்த. பொறப்புல என்னது பொறப்பு எங்க கையில இல்ல. ஆனா வந்து நான் எங்க இறக்கணுன்றத நான் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் எதுக்காக இறக்கணுன்றத நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்றது தான் அதோட ம். தொடர்ச்சியான ஒரு டயலாக். அதுதான் வந்து பசுபதி வந்து சொல்றாரு. பொறப்பு எங்க கையில இல்ல. இந்த ம். பொறப்பு நான் இப்படி பொறக்கிறதுனால, என்ன நீ வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு இப்படி இடத்துல வந்து வச்சிருக்கிற. ஆனா வந்து என்னுடைய செயல்பாடு மூலமாக, நான் வைணவத்தை ஃபாலோ பண்றது மூலமாக, நான் ராமானுஜத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, நான் வந்து வைகுண்டத்தை போவேன். அந்த வைகுண்டம் வந்து எல்லாருக்குமான இருக்கிறத எல்லாருக்குமா ஒண்ணா இருக்கிறத வந்து அது வந்து உறுதி செய்யும். ஸோ என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய அ இறப்பு அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்றேன். அந்த டிசைட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாகுபாடற்ற ஒரு ஒரு இடத்துல நான் இருப்பேன் அப்படின்றத வந்து அவரு கிளைம் பண்றாரு அப்படி ஆக்சுவலா. உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு நபராக ஒருத்தர் இருந்தாங்கன்னா, நீங்க அவருடைய சிந்தனைய மாத்தணும்னு நினைப்பீங்களா? இல்ல ஆமா. நான் என்னுடைய ஒரு நான் நினைக்கிறது எல்லாமே என்னன்னா, இருப்பு தான் வந்து உண்மை நான் நம்புவேன். இந்த செகண்ட்ல நம்ம என்னவா இருக்கிறோம்? இறந்ததுக்கு பிறகான ஒரு வாழ்க்கைய வந்து என்னால கற்பனை கூட பண்ணி யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா இவ்ளோ நாள், இவ்ளோ தூரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில, இந்த இருப்புல நான் என்னவா இருக்கிறேன்? நான் என்ன வந்து ஸ்டேஜ் பண்ண விரும்புறேன்? இங்க மத்தவங்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லி, இத உடைக்கிறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு இதுக்கு பிறகான ஒரு காலத்தை யோசிப்பது வந்து என்னால முடியாது. என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன். புரிஞ்சுக்க முடியுது. சில படங்கள் பார்க்கும்போதுல்ல, சில காட்சிகள் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே இது கண்டிப்பா நெறைய வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த காட்சி நம்ம மனசுல நிக்கும் அப்படின்னு. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு காட்சி நான் எதிர்பார்த்தது போல நெறைய பேர் ஷேர் பண்ண ஒரு காட்சியும் கூட. பார்வதி அவங்களுக்கு ஒரு சொக்கா கிடைக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய ஒரு 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 பயங்கரமான ஒரு உண்மையும், அவங்க ரியாக்ட் பண்ண ஒரு விதத்துல ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஒரு சர்ப்ரைஸ் அந்த மொமெண்ட்ல இருக்கிற ஒரு சென்ஸ் பயங்கரமா வந்துச்சு. டு யூ வான்ட் டெல் மீ அபௌட்
அந்த அந்த சீன் பர்ட்டிகுலர்லி? எனக்குமே வந்து அந்த சீனை எழுதுறப்போ லைக் வந்து கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு உணர்வு எழுச்சிருக்குதுல்ல. பொதுவா லைக் சில அ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள்ல எழுதுறப்போ கிடைக்கிற அதே எமோஷன், பயங்கர கொண்டாட்டமான ஒரு லைஃப்ப எழுதுறப்பவும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து ஒரு சொக்காய போடுறது அப்படின்றது வந்து, இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்ற நம்ம இதில சொல்லவே இல்ல. ஆனா வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த சொக்கா அப்படின்றது வந்து மேல் சட்டை அணியிறது அப்படின்றது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப அ ஒரு அவங்க அவங்க இத கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களால இது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வரலாற்று ரீதியான ஒரு தொடர்ப வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதற்கு பிறகு இந்த காட்சிய வந்து உருவாக்குறப்போ, இந்த காட்சியே நம்ம என்னதான் எழுதினாலும், ஸோ எழுதுறதுக்கு நம்ம கூட வந்து தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகியப்பெரியவண்ணன் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சீன வந்து உருவாக்குறோம். உருவாக்குனதுக்கப்புறம், அந்த காட்சிய நடிச்ச விதம் இருக்குல்ல, அப்பா! எக்ஸ்ட்ரார்டினரி. பார்வதியா இருக்கட்டும், அண்ட் வந்து பிரீத்தி, அப்புறம் துணை நடிகைகள், அப்புறம் நடிகைகளுக்கான பேரா நடிச்ச துணை நடிகர்கள் அண்ட் வந்து ஸோ அதில வந்து விக்ரம் சாரோட ஆக்டிங்கு. ஸோ அவங்க எல்லாம் அந்த அந்த சீன நிஜமாவே நடிச்ச முதன் முறை அத விதம் பார்ப்பது ஆமா. போல். லைக் நான் வந்து எனக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஷூட் பண்ணி முடிச்சப்போ, அந்த சீன ஒவ்வொரு முறையும் பார்க்குறப்பவும், அந்த சீனுக்கு கிடைச்ச இன்னைக்கு பெரிய ஒரு வரவேற்பும் வந்து அது வந்து உறுதிப்படுத்துது. அ பயங்கர எமோஷனலான ஒரு பீக்கான ஒரு மொமெண்ட்டா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஏன்னா, அப்ப இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு வேணும்னு நினைக்கிறப்போ, ஏன் கிடைக்கலன்றது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல். ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்காம இருக்குது? அப்போ ஒருத்தன் வந்து லிபரேட் ஆனா, ஒருத்தனுக்கு வந்து அ ஒரு எக்ஸ்போஸ் கிடைச்சதுன்னா, அவன் வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு பண்ணுவான்ன்றது வந்து ஒரு அரசியல். ம். ஆனா, அது கிடைக்கிறப்போ மக்களுக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல, ஸோ அது வந்து தன்னுடைய அ அதன் பாடிய அவங்க ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்றது இருக்குதுல்ல. ஸோ அது வந்து அ ஒரு பெரிய எமோஷன வந்து கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் வெல் வாட்சிங் இன் தியேட்டர் அண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து அத பத்தி பயங்கரமா பேசுனாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவரு டுவார்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீன் கொஞ்சம் நாட்டியா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு விக்ரம். ஸோ வை யூ அஹ வொரிட் கொஞ்சம் ஒரு ஓரத்துல சரி இந்த சீன இந்த பெண்கள் சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்த இந்த ஆண் வச்சு ஒரு காமெண்ட் அங்க அது அ, அதுதான் அ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு ரொம்ப இயல்பா உண்மை. ஒரு ம். மனிதர்களுக்குள்ள ஒரு அவங்க பேசிக்கிற ஒரு சி ஒரு மனுஷன் இன்னொருத்தர் கூட இருக்கிற தொடர்பே என்னன்னா வந்து, தான் என்ன மாரியான ஒரு உறவுல வந்து அவங்க கூட இருக்கிறேன். அதன் அடிப்படையில உருவாகுற ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அது. சரி. லைக் வந்து அந்த அன்பின் அதாவது என்னன்னா, அது ஒரு கிண்டலாவும் வந்து அத ஹேண்டில் பண்றான். லைக் அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு. பட் ஆனா வந்து அவன் அத வந்து கிண்டலா ஒண்ணு பண்றான். பட் அத வந்து அவங்க எப்படி டீல் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இது கரெக்ட். ஒரு விளையாட்டு தான் இது. அந்த விளையாட்டுல வந்து எல்லாரும் எப்படி வந்து பங்கு பெறுறாங்க. அவங்களுக்கான உறவு வந்து இதுல டாமினேட் பண்ணுது. அண்ட் வந்து லவ் வந்து பயங்கரமா வெளிப்படுது. அந்த உண்மை. உடை இப்ப நான் ஒரு ட்ரெஸ் போட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு யாரு வந்து பார்ப்பாங்க? இப்ப சின்ன வயசுல வந்து அம்மா பார்ப்பாங்க. அம்மா பார்த்தோனே வந்து நல்லா இருக்குப்பா. இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்டோனே அம்மா கிட்ட தான் போட்டு காட்டுவோம். அம்மா நல்லா இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும். இப்போ திடீர்னு வரும்போது தாடி எல்லாம் வந்தோனே எங்க அம்மா என்னடா தாடி எல்லாம் வச்சுன்னு போய் நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? நம்ம ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு தேடிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப அது வந்து என்னன்னா வந்து நம்ம மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. ஆனா அக்கறை மீறி லவ் தான் அது. லவ்வோட பயங்கரமான ஒரு வெளிப்பாடு அது. ஸோ ஆமா. அது வந்து இன்னைக்கு என் பொண்ணுகிட்ட வரைக்கும் வந்துச்சு. அப்படியா? என் பொண்ணு வந்து என் ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு வந்து, "இது நல்லா இல்ல. இது போடாத." இது என் பையன் சொல்றான். ஸோ வந்து ம். அனிதா. ஸோ இவங்க எல்லாமே வந்து அது ஒரு லவ்வோட ஒரு வெளிப்பாடா இது வந்து மாறுது. என்னதான் வந்து வெறுமனே வந்து நம்ம வெளிப்படையா பார்க்குறப்போ, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்லன்றத மீறி, இது உனக்கு போட்டா நல்லா இருக்கும். நீ அழகா இருக்கிற அப்படின்றதே வந்து என்னன்னா வந்து, அது லவ்வோட ஒரு எக்ஸ்டென்ஷனான ஒரு விஷயம். அதுதான் அந்த சீன்ல வந்து எனக்கு நம்ம உங்களுடைய பயன்படுத்தியிருக்கோம். கரியர் ஆரம்பத்துல இருந்து ஃபில்மோகிராஃபி ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த கும்பல் கும்பலாக மக்களை எப்படி அணுகுறீங்க பல காட்சிகள்ல அப்படின்றத அது வெரி ஸ்பெசிஃபிக் டு யுவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்க ஒரு பெரிய ஒரு ஜனம் இருக்கு. ஆனா அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி உண்டு. அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட ஒருத்தர் அவங்க என்கேஜ் பண்ற ஒரு விதத்துல ஒரு பெரிய உயிர் உண்டு. அண்ட் இந்த நம்ம பேசுற அந்த ஒரு சீன்லயும் நீங்க அது ஸ்டேஜ் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், ஒருத்தர் நடந்துக்கக்கூடிய ஒரு அஹ், அது அதனுடைய ரகசியம் என்ன? நான் கூட்டமா தானே வாழ்ந்தேன். தனியா ஆக்சுவலி
நான் ரொம்ப தனியா இன்ட்ரோவர்ட். ஆஹா. தனித்தனியா போயிட்டு உட்காந்துருப்பேன். ம். பட் ஆனா கூட்டமா தான் இருப்பாங்க. இப்ப நைட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் வேலைக்கு போறது கூட்டமா வேலைக்கு போவாங்க. வர்றது கூட்டமா வருவாங்க. உட்கார்றது, பேசுறது, லைக் வந்து அந்த ஸ்டேஜிங் நம்ம பார்க்குறப்பயே பயங்கரமா இருக்கு. நான் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து இத கவனிக்கிற ஆளா மட்டுமே தான் இருந்தேன் நானு. ஓகே. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா நான் வந்து இல்லவே இல்ல. ஆக்சுவலி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அதுதான் என்ன வந்து உருவாக்கிச்சு அப்படி. எப்படின்னா, இப்ப மரம்னா, நார்மலா போனா ஒரு மரம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? நிழல் இருக்கும். போயிட்டு கம்முன்னு படுத்துன்னு தூங்கலாம், இல்ல உட்காரலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. ஒரு மரம்னா, மரம் எப்படி இருக்குன்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன். இந்த வளைஞ்சு இப்படி போதா? ஓ! இப்படி போதா வளைஞ்சு? ஓ! இதோட பிரான்ச்சஸ்லாம் எப்படி இருக்கு? இந்த இலை எப்படி இருக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப மரத்து பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்க? அவங்க எப்படி இதெல்லாம் எப்போ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வந்து, நான் ஸ்டேஜ் பண்றப்போ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு சீனையோ இல்ல வந்து ஒரு இத கம்போஸ் பண்றேன் அப்படின்னா வந்து, ஓகே இந்த மரத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இப்படி இருந்தா நல்லாயிருக்கும், இப்படி படுத்தா நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பண்றது தான். ஆமா. ஒவ்வொரு கலைஞனுக்குமான இதுதான். இத வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கிரவுடா தானே நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப நம்முடைய நிலப்பரப்பே வந்து இப்போ மற்ற பகுதிகள்ல எப்படின்னா, ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு தொலைவு இருக்கும். அப்படி இல்லங்க. இப்ப நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஒரு ஒரு வீட்ட ஒட்டி இன்னொரு வீடு இருக்கும். ஆமா. இப்ப எல்லாருமே இப்போ நைட்ல வந்து பத்துக்கணும்னா, நீங்க ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா, எல்லாரும் வெளிய படுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் பேசிப்பாங்க. இப்ப பக்கத்து வீட்ல செய்ற குழம்பு நம்ம வீட்ல எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கிற குழம்பு பக்கத்து வீட்ல குடுப்போம். அப்ப அங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடுறது, பேசுறது, பழகுறது அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு நெருக்கமான ஒரு உறவு, கல்ச்சர கொண்டது தான் வந்து என்னுடைய சமூக அமைப்பா இருந்தது. அதனால வந்து என்னோட திரைப்படங்கள்ல வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நாட் ஒன்லி ஒரு கேரக்டர்ஸ். மெயின் கேரக்டர விட வந்து தனித்தனி துண்டு துண்டா இருக்கிற எக்கச்சக்கமான மக்கள் அங்க இருக்கிறாங்களா, எல்லாருடைய வாய்ஸும் வந்து இதுல வந்து இருந்துட்டே இருக்கு. இத நான் பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். ம். அதுதான் என்னுடைய கதைகள வந்து நான் அண்ட் இது அது சீன்ல ஸ்கிரிப்ட் வந்து லெவல்லயே இது உண்டு. ஸ்கிரிப்ட்லயே நான் எழுதிருவேன். ம். நபர் ம். 1, நபர் 2 சும்மா யாரோ ஒருத்தர் ஒருவன் பேசினான் அப்படி போட்டுருவேன். அவனுக்கு பேரு கீருலாம் குடுக்க மாட்டேன். நபர் அப்படின்னு சொல்லிட்டு அதில 10 பேர், 20 பேர் இருந்தா கூட ஒரு கூட்டம் அப்படின்னா வந்து அது எழுதுறதுக்கே பெரிய ஜாலியா இருக்கும். ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, ஸோ இப்ப இந்த மாரி ஒரு கூட்டம் சீன்னாவே கிட்டத்தட்ட 4 பக்கம்லாம் எழுதிருவேன் நான். 4 பக்கம், 5 பக்கம் எழுதிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அவ்ளோ பேர் இருப்பாங்கல்ல. இவ்ளோ பார்ட்டிசிபேஷன் இருக்கும். லைக் மெட்ராஸ்ல ஒரு சீன் வந்து எழுதுவோம். பொண்ணு பார்க்குற சீன் ஒண்ணு இருக்கும். போயிட்டு பொண்ணு கேட்கறதுக்கு அப்ப நிச்சயதார்த்த சீன் இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 6 பக்கத்துல எழுதினது. ஓகே. பயங்கரம். ஏன்னா அந்த லைஃப் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அங்க வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க? இவங்க எப்படி இது இருப்பாங்க? கார்த்திக் அங்க கேரக்டர் சொல்றீங்க சுத்தி நீங்க. இருக்கிற ம். கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கும்? சின்ன சின்ன ஆயால யாராரோ எழுந்து பேசுவாங்க. அங்க என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரர், பொண்ணு வீட்டுக்காரர் அவ்வளோதான். 2 கேரக்டர் தான் அங்க. 2 குரூப் ஆஃப் பீப்பிள். அந்த 2 குரூப் ஆஃப் பீப்பிள் எப்படி வந்து பண்ணுவாங்க? அந்த மாரி தான் சார்பட்டா பரம்பரையில இருக்கும். அப்படிதான் காலாவுல வந்து இருக்கும். காலாவுல ஒரு பெரிய சீக்வென்ஸ் வந்து அப்படியே ஒண்ணு பண்ணியிருப்போம். லைக் இது வந்து என்னன்னா, ரொம்ப நான் அனுபவிச்சது. லைக் வந்து இதுல நட்சத்திர நகர்ங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும். ஆமா. எல்லாருமே வந்து பேசுவாங்க. கரெக்ட். லைக் அது அந்த மாரி நான் அப்படி எடுக்கிறப்ப கூட சில இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் நானு. அதுல கூட வந்து என்னன்னா, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வேலை செய்ற ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன் நானு. படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நானு. அவங்க ஏதாவது ஒண்ணு வந்து பேசிட்டு போயிருக்கலாமே! ஏன்னா, அவங்களும் வந்து கனெக்டடா தானே இருக்கிறாங்க அதுல. அப்படின்ற மாரி எனக்கு வந்து தோணுச்சு. இப்படி இருக்கும். படங்கள்ல வந்து அ அ குரூப் வந்து இருக்கும். கூட்டம் கூட்டமா தான் இருப்பாங்க. எல்லாருடைய கருத்துக்களும் அதுல இருக்கும். ஏன்னா, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் விக்ரம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க. நடிகர்கள் அப்டின்னாலே உங்களுடைய உடல் சார்ந்த ஒரு பெரிய கான்ஷியஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. பட் ஸ்டில் இந்த படத்துல அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு வெட்கம், அந்த ஒரு ஓகே என்னுடைய உடல் ஓகே எவ்வளோ தெரியணும், எவ்வளோ தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு சுத்தமா அது இல்ல அப்படின்னு ஆமா, எனக்கு அது ஆமா. ரொம்ப லிபரேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஓ! இவங்கலாம் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்து பழக்கப்பட்ட நடிகர்கள் ஓ! அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னுடைய திரைப்படங்கள் நடித்த நடிகர்கள் பத்தி பேசணும்னா, பயங்கரமா பேசணும் ஆக்சுவலி. பிளெஸ்ட் நான் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு வந்து சொல்லலாம். தங்கலான் படத்த பொறுத்தவரைக்கும். எந்த வகையிலன்னா, அவ்வளோ அற்புதமான நடிகர்கள வந்து நான் காஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து அதில ரொம்ப முக்கியமானது வந்து இவரு தான். விக்ரம் சார் தான். உண்மையிலேயே வந்து விக்ரம் சார் வந்து எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம, நான் சொல்ற சீன வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி நடிச்ச விதம் இருக்குல்ல. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு 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 வேதி மாற்றம்னு சொல்லுவோம்ல. ம். ஒரு ஒரு வேதிப்பொருட்கள்லாம் இணைச்சு அப்படியே வந்து உருவாகுறப்ப அப்படி ஒண்ணு மாறி அப்படி வரப்போ நமக்கே ஒண்ணு தோணும். ஒரு புதுசா ஒண்ணு உருவாகுதுன்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்கும்.
விக்ரம் சார் வந்து ஒரு கேரவன்ல ரெடி ஆயிட்டு இருப்பாரு. பார்வதி ஒரு கேரவன்ல ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. பசுபதி அண்ணன் இருப்பாங்க. மாளவிகா இருக்கும். அந்த அரியத்துல இருப்பான். அப்புறம் பிரீத்தி இவங்க எல்லாரும் அப்படியே வருவாங்க. அசோகன் எல்லாருமே அப்படியே வருவாங்க. வந்து அப்படி செட்ல நிப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் லைக் இந்த துணை நடிகர்கள் வருவாங்க. அவங்க எல்லாமே பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க ம். எல்லாம் வந்து நிப்பாங்க. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சீனோட எமோஷன சொன்னதுக்கப்புறம் வந்து அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. ஐய்யயப்பா! நீங்க செல்லங்களேன்ற வந்து பின்னாடி நீங்க யாரு? நான் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்பவே வந்து இவங்க எப்படி நடிக்கிறாங்க, பின்னாடி எப்படி நடிக்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட்டா பயங்கரமா பண்ணி குடுத்தாங்க. லைக் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து சுமந்தாங்க. இப்ப பார்வதி அப்டின்னா, பார்வதி எப்படி நிக்கணும், நடக்கணும், அவங்க வந்து அத வந்து எப்படி பேசணும், எப்படி வந்து ஒரு 5 குழந்தைய பெத்த ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, எப்படி பலசாலியா இருக்கணும் அப்படின்றத வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் வந்து ஒரு கதை உலகத்த சுமந்து நிக்கிற தங்கலான் எப்படி இருக்கணும், அவர் வந்து இயல்பா பார்க்குறப்பவே எப்படி இருக்கணும், அந்த கதை உலகத்தோட அவர் இருக்கிறப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அண்ட் வந்து அவர் எப்படி குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றாரு. லைக் அவ்ளோ அந்யோன்யமா, லவ்வா லைக் வந்து ஒரு கோவம் வரப்ப கோவம், அழறப்ப அழ அண்ட் ஃபைட் பண்றப்ப ஃபைட்டு. லைக் வந்து அ அவ்ளோ ஜெல்லா அந்த லேண்டோட இருக்கிற ஒரு மனிதர்கள வந்து உருவாக்கணும்னு ட்ரை பண்றப்போ, அந்த மண்ணு மாரியே மாறுனாரு ஆக்சுவலி. அந்த ம். மண்ணோட தன்மை என்ன இருக்குமோ, அந்த மண்ணுக்கும் விக்ரம் சாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாம இருந்தது. அப்படி பயங்கரமா இருந்தாரு. அண்ட் அப்படிதான் வந்து பசுபதி அண்ணன். பசுபதி அண்ணன் வந்து சொல்றப்பவே வந்து அவர் ஒரு டயலாக்ட்டோட வந்துட்டாரு. இப்படி ஒரு மாடுலேஷனோட வந்தாரு. "இப்படி ஒண்ணு பண்றேன்பா நானு" அப்படின்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் அவர் நெறைய பார்த்துருக்குன்னு சொன்னாரு. அப்போ வைணவ ம்ஹ்ம். இது சம்மந்தமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள் இப்படிதான் கெங்கு பட்ரு அவர மாரி நீங்க பண்ணுன்னு சொன்னவும், உடனே அந்த கேரக்டர வந்து கண்டுபிடிச்சுட்டு, அவருக்கு நெருக்கமான ஒருத்தர வந்து இப்படிதான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அத பண்ண ஆரம்பிச்சோனே எனக்கு பயங்கரமா புடிச்சிருச்சு. செம்மையா இருக்குன்னு. இப்படிதான் வந்து அரி ஒண்ணு பண்ணியிருப்பான். அரி வந்து எப்படின்னா அந்த எல்லாரும் வந்து ஊர விட்டு கிளம்புறப்போ வந்து, அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து ஒரு செயின் குடுக்கும். குடுத்தோனே வந்து ஹரி அது வாங்கிட்டு, இப்பன்னா கட்டிப்பிடிப்பாங்க, முத்தம் குடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வந்து நமக்கு ஒண்ணு தோணும்ல. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கண்ண அப்படி இப்படி பண்ணியிருப்பான். ம். கண்ண மூடி மூடி தான் பயங்கரமா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய பாடியிலருந்து ஒரு சமிக்கைய வந்து அவளுக்கு குடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். லவ்வ வெளிப்படுத்தணும்ன்றான். இப்போ மாடர்னா இருந்தா லைட்டா வந்து கிஸ் பண்ணுவாங்க, இல்ல கட்டிப்பிடிப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாடர்னா இல்லாத சமயத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு, அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ண பார்த்துட்டு அந்த கண்ண அப்படி சிமிட்டுறான். அப்படி சிமிட்டி காட்டுனோனே வந்து அந்த லவ் வந்து அந்த இது வழியா வெளிய வருது. சின்ன சின்ன விஷயம். அண்ட் வந்து இவன் அசோகனா இப்ப அர்ஜுன் வந்து அசோகனா நடிச்சான். ஸோ அவன பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய நடை இருக்கும், அவனுடைய கண் இருக்கும், அவனுடைய ஸ்டாண்ட் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவனுடைய நடையும், ஸ்டாண்டும் தான் அவனுடைய கேரக்டர வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டே இருக்கும். ஸோ அவன் அந்த உலகத்திலேயே அப்படியே வாழ ஆரம்பிச்சான். லைக் கைலாசம் அப்படி, லைக் எவ்ரிபடி கிளெமெண்ட், ஆத்தர் லைக் யாரெல்லாம் இன்வால்வ்டோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணி ஆமா. பயங்கரமான ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ட வந்து அவங்க வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அண்ட் வந்து ஐ அம் சோ பிளெஸ்ட் இந்த மாரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கூட ஒர்க் பண்ணத நான் என்னைக்குமே ரொம்ப பெருமையாவும், ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். அண்ட் ஸ்பெஷலி விக்ரம் சாருக்கு வந்து எனக்கு பெரிய ஒரு நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவரு இந்த படத்துல நடிச்சது வந்து இந்த படத்துக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாவும், பெரிய பெருமையாவும் மாறுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்க பண்ணதுலயே மோஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்மா? ஆமா, ஆமா. ஓகே. அத பொறுத்த நீங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க இந்த வொர்க்ல? விஎஃப்எக்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து நாங்க சிலத வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த படத்துல வந்து 3 அனிமல் வச்சு நம்ம பண்ணியிருப்போம்னு வச்சுக்கங்களேன். ஸோ ம். அது வந்து உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து தெரியலாம். அதையும் கிளியர் பண்ண தான் ட்ரை பண்ணோம். ஆனா இத தவிர்த்து இந்த படத்துல வந்து முழுக்கவே விஎஃப்எக்ஸ் ஷாட் தான். ம். 1200 ஷாட்டுக்கு மேல வந்து இதில விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கிராமத்த எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கிராமத்துக்கு சுத்தி இருக்கிற முழுக்க ம மலைகள் வந்து விஎஃப்எக்ஸ் தான். ம். ஒரு மலை இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு நம்ம வந்து போல. நான் இங்க எடுத்தது வந்து இங்க கரலப்பாக்கம் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற வெள்ளியூர்ல தான் நான் எடுத்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து சுத்தி மலையெல்லாம் இல்ல. சரி. ஸோ வந்து ஆனா எனக்கு சின்ன வயசுல நான் இங்கேருந்து பார்த்தா திருப்பதி மலைகள் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. ம். என்னால வந்து சின்ன வயசுல என்னால பார்க்க முடியும். திருப்பதி மலைன்னா அதோட வடிவம் சும்மா ஒரு மலை மாரி தெரியும். லைக் தூரத்துலருந்து பார்த்தா அந்த பக்கம் தான்டா திருப்பதி மலைன்னு சொல்லுவாங்க வீட்ல. ஸோ அது வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த யோசனையில தான் நான் என்ன பண்ணேன்னா, சுத்தி மலை இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நானு. ஸோ அந்த மலை, அப்புறம் அந்த டிராவல் இருக்கிற அ பாதைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி வந்து தண்ணி. முழுக்க ம். வந்து செட்டு தான் விஎஃப்எக்ஸ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த லேண்டு, அப்புறம் அந்த இருக்கிற யானை மலை, அதுக்கப்புறம் அந்த லேண்டுக்குள்ள போன உடனே அந்த புகைலாம் இருக்குதுல்ல, முழுக்க வந்து ஆமா. அது எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் தான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து
அந்த திரும்பவும் ஊருக்குள்ள வராருல்ல, வர்றது வந்ததுக்கப்புறம் வந்து திரும்பவும் அந்த தண்ணிய தாண்டி வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் நடக்கிற நெறைய ஷாட் வந்து விஎஃப்எக்ஸ் ஷாட். அந்த கிளைமாக்ஸ்ல நடக்கிற இந்த ஃபைட்டு, இந்த பிளட்டு லைக் வந்து ஓவரால் வந்து விஎஃப்எக்ஸ்க்காகவே பயங்கரமா வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ம். அண்ட் வந்து அந்த அனிமல்ஸ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கிராக் பண்ணோம். எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கிராக் பண்ணோம். அது ஒரு பெரிய மனித உழைப்பும், பெரிய ஸ்டுடியோவும், பெரிய விஷயமும் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது. லைக் வந்து அதுதான் வந்து ஹைபிரிட் வந்து பண்ணாங்க. ஓகே. அதில சில விமர்சனங்களும் நாங்க வந்து பெற்றோம். அது என்னன்னா ஒரு பெரிய படிப்பினை தான். நாங்க என்ன பண்ணோம்னா, சில பிளான்ஸ் இல்லாம சிலது வந்து இறங்கிட்டோம். லைக் வந்து நம்மளால இத பண்ற முடியும் இந்த டைம்க்குள்ள அப்படின்னு சொல்லி. பட் ஆனா வொர்க்கிங் ப்ராசஸ்லாம் தெரியுது. அதுக்கு வந்து இன்னும் பெரிய கடினமான ஒரு உழைப்பும், பண செலவும் வந்து அது தேவைப்படுது. அது அவ்வளோ கரெக்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்ட வந்து நம்ம தேர்ந்தெடுத்தா தான் நமக்கு வந்து பயங்கரமா அது வந்து கொண்டு பண்ண முடியும். அந்த அளவுக்கு பே பண்ணோம்னா, இன்னும் வந்து வி ஹேவ் டூ ஸ்பெண்ட் மோர் மனி அப்படின்றப்போ ஒரு லிமிட்டேஷன் எனக்கு இருந்தது. ஸோ புரியுது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இத கிராக் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது வந்து என்னுடைய அடுத்த திரைப்படங்கள்ல வந்து நான் வொர்க் பண்றப்போ அத சரி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. உங்களுடைய பெரும்பாலான படங்கள்ல அந்த இன்டிமேட் மொமெண்ட்ஸ் எனக்கு என்னைக்குமே ரொம்ப ஆமா. பிடிக்கும். ஒரு 2 கேரக்டர்ஸ் தனிப்பட்ட முறையில அவங்க எப்படி உரையாடுறாங்க. கார்த்தி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இந்த காலா அவருடைய ஒய்ஃபா இருக்கட்டும், இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மொமெண்ட்ஸ் வழியாக அவங்க மேல ஒரு பெரிய அன்பும், ம். அவங்க மேல ஓகே உங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஈடுபாடும் ஜென்ரலாக கிரியேட் ஆகும். அந்த வரிசையில தங்கலான்ல இருந்துச்சு அங்கங்க. பட் ஓவரால் இதனுடைய குறிக்கோள் இது ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மாக இருக்கு ஒரு இடத்துல. அ நெறைய விஷயங்கள் பேசுறீங்க இந்த ஃபில்ம்ல அப்டின்னும்போது, அந்த மாரி மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு நேரம் சற்றே குறைவாக இருந்ததா நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா அ ஆக்சுவலி இது ஒரு பெரிய படமா தான் நான் எடுத்தேன் நானு. பெரிய ம். படமா எடுத்துட்டு அத வந்து ஒரு டைமான ஒரு டைம் ஃப்ரேம்ல கரெக்ட்டான ஒரு டைம் ஃப்ரேம்ல குடுக்குறதுக்கு சில சாப் பண்ணோம். ஓகே, பட் ஆனா வந்து நான் எழுதுறப்பவே வந்து அந்த மாரி காட்சிகள் வந்து எனக்கு தேவைப்படாம போயிடுச்சு. ஓகே. இந்த கதை வந்து என்ன அப்படி டிமாண்ட் பண்ணவே இல்ல. இப்ப படம் பார்த்து என் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னான். செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ம். தங்கலானுக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, நான் அந்த ரொமான்ஸ் சீன எப்படி யோசிச்சேன்னா வந்து தங்கலான்னு, ஆரத்தி அண்ட் வந்து கங்கம்மாள் 3 உட்கார்ந்து பேசுற ஒரு சீனா தான் நான் யோசிச்சேனே தவிர, நான் அப்படி ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகல. ஸோ கதை இங்க வந்துருச்சு. ஸோ கதையிலிருந்து இப்படி நம்ம போலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்கு பிரகாரம் அதுக்கு அப்புறம் வந்த விமர்சனம் தான் அது. ஸோ ஆனா கதை எழுதுறப்ப எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்து எனக்கு வந்து தோணல ஆக்சுவலி. ஓகே, ஓகே. ஆனா சில ஒரு சீன் எழுதினேன். ஃபர்ஸ்ட் டே போனதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ பத்தி நான் ஒண்ணு எழுதியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து அந்த டைம்ல ஷூட் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த நிலம் லைக் வந்து அங்க இருக்கிற பரபரப்பு. ஸோ அதுக்குள்ள வந்து இது பண்ணமான்னு சொல்லிட்டு அத வந்து நான் பண்ணாம விட்டேன் ஆக்சுவலி. ஓகே, ஓகே. ஆனா இவங்க ஊரோட கிளம்பி அங்க போய் ஒரு ஒரு நெறைய ஒரு கொடுமைகள சந்திக்க ஆமா, ஆரம்பிக்கும்போது, ஆமா. ஆ நீங்க அத அணுகுன விதம் கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. அது அது ஒரு அளவுக்கு ஆமா இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது நடக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. பட் அதுல ரொம்ப நேரமும் செலவழிச்சு ஆமா. அவன் படக்கூடிய விதவிதமான கஷ்டங்கள் எல்லாம் நான் விவரிச்சு காமிக்கணும். அப்படின்ற ஒரு ஒரு இல்ல என்ன பிரச்சனைன்னா, ஷூட் பண்ணதே வந்து இந்த லெவல் ஆஃப் பிரஷர கிரியேட் பண்ண தான். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறப்பவும் அதே மனநிலையில தான் இருந்தது. ம். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆனாலும் அதே மனநிலை தான் வந்தது. லைக் 5 மினிட்ஸ்ல வைக்கிறப்போ அதே மனநிலை தான் வந்தது. அந்த பிரஷர அந்த அப்பதான் நான் யோசிச்சேன். அப்ப 20 நிமிஷம் வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து சும்மா ஒரு 5 நிமிஷமோ, இல்ல வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சாலும் அதே உணர்வு தான் குடுக்குது. ஸோ இதுவே பார்வையாளர்களுக்கு போதும். இந்த உணர்வ வந்து அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம நெறைய வச்சு அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்த வேணாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. உங்களுடைய தங்கம் சார்ந்த உறவு என்னவாக இருந்திருக்கு? அது சரியா, நானு சின்ன வயசுல தங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும். அ எங்க அம்மாகிட்ட சொல்லி நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு தங்க செயின் வாங்கி போட்டேன். அப்படியா? ஓகே. ம். போட்டு கொஞ்ச நாள்ல கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே மெட்டலே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, எனக்கு அதாவது என்ன சொல்றது? மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு உறவு வேணான்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு பௌத்திகமான நிலை இல்லையா? ஆமா, ஆமா. அது எனக்கு அப்பயே தோணுச்சு. நான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் முன்னாடியே. படிக்கிற ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் இயர்லயே எனக்கு வந்து அப்பயே நான் காதுல கடுக்கன் போட்டு, சும்மா கையில ஒரு இது போட்டு நல்லா சுத்திட்டு இருந்தேன் நானு. ஆ. ஏதோ ஒரு தாட் வந்து திடீர்னு வந்து எல்லாத்தையும் கழட்டி குடுத்துட்டேன் எங்க அம்மாகிட்ட. "எனக்கு இது வேணாம்மா" அப்டின்னேன். "அது உன் பொருளு தான்டா" அப்டின்னாங்க. "இல்ல, இல்ல எனக்கு இது வேணவே வேணாம்னு" சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன் உங்கள நானு. சார்ந்தவங்க அன்புல கட்டளை எல்லாம் இட மாட்டாங்களா? எனக்காக நீ போடு அப்படிங்கிற மாரி. அப்படின்னு சிலது போட்டு அந்த அனிதா ரிங் குடுத்தது. ஆமா. நான் போட்டிருந்தேன். ம். பட் ஆனா வந்து அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நானே வந்து கழட்டி குடுத்துட்டேன் நானு. "இல்ல எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அனிதாவுக்கு கொஞ்சம்
கஷ்டம் இருக்கும். ஆ. அது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிலது அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே வந்து அப்ப எனக்கு ஒரு சின்ன புண்ணு மாரி வந்துச்சு கையில. சரி ஓகே அனிதா கிட்ட இத சொல்லி கடி டுவர்ட்ஸ் எண்ட் உங்க படம் சாய்ஸஸ்ன்னும்போது அந்த பகலுக்கும் இரவுக்குமான ஒரு 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 எடிட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, எனக்கு அந்த காட்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அ ஒரு நேரம், காலம் கடந்த ஒரு சண்டை போல ஒரு ஒரு ம். ஒரு தோற்றம். டு யூ வான்ட் டு டெல் மீ அபௌட் தட் பர்ட்டிகுலர் ஆமா, கிரியேட்டிவ் ஆமா. சாய்ஸ்? ஸோ அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வெளிச்சம் அப்படின்றது எது உருவாக்குது அப்படின்னா, இப்ப சூரியன் ஒரு அது ஒரு டைம் எடுத்துக்குது. பூமி சுத்துது. சூரியனோட வெளிச்சம் படுது. ஓகேவா? அப்போ அந்த மின்னல் உருவாக்குற டைம்ன்னா ஒரு செகண்ட்ல அப்படி போகுது. ஸோ அந்த டைம கொஞ்சம் நிறுத்தணும்னு நான் ட்ரை பண்ணேன் நானு. கொஞ்சம் ஓகே. அப்படி நிறுத்துறப்போ, வெளிச்சம் வந்து ஒட்டுமொத்த லேண்டுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வெளிச்சம் அப்படி உருவாகுறப்போ, அந்த இந்த இந்த மாய எதார்த்தவாதம் இருக்குல்ல, அந்த ஃபேண்டஸி தன்மையும் இருக்குல்ல. அப்புறம் வந்து ஆரத்தி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துடைய அடர்த்திய இன்னும் வந்து பெருசாக்குவதற்கு அந்த டெக்னிக்க வந்து நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்படின்ற மாரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதுவரைக்கும் வந்து தங்கலானுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆர்த்தி, அந்த இடத்துல வந்து ஏன்னா ஆரத்தியோட உலகத்துல தங்கலான் இருக்கிறான் அவனுக்கு தெரியட்டும். ஆமா. ஆனா மக்கள் அத நம்பிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அந்த நம்புற மக்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்ல தான் இருக்கிறாங்க கடைசியில. அந்த ட்ரிப்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஏன் வந்து இப்படி ஒரு கேரக்டர் வந்து தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்றது வந்து அது ஒரு புனைவு தானே. அந்த புனைவ வந்து எனக்கான விடுதலையா நான் எடுத்துக்கிட்டு, நான் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதுதான் வந்து மக்கள் எல்லாரும் ஆர்த்தி, ஆர்த்தின்னு சொல்லி கத்துறது. இப்ப இவரு வந்து ஃபைட் பண்றது. அப்புறம் இவரு ஒரு உலகத்துல போயிட்டு திரும்பி வர்றது. அத ஸோ புரிஞ்சுக்கிறேன். ம். இது வந்து என்னன்னா, அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு புனை உலகத்துக்குள்ள அவங்களும் உள்ள போயிடுறாங்க. எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. அந்த நிலைமையும் வந்து ஆரத்தி, ஆரன் இவங்களோட நிலமா மாறப்போறதுக்கான ஒரு லீட வந்து அத கிரியேட் பண்றதுக்காக, அப்படி ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்ட ட்ரை பண்ணேன். ஓகே. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ இப்போ இந்த ஒடுக்கப்படுற ஒரு 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 மனுஷன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி வீழ்த்தப்பட்டன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆ. ஆரன் வந்து இதுல வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறான். ஓகே, ஓகே. இப்போ அவன்கிட்ட நீ யாருன்றத நீ புரிஞ்சுக்க. ஆ அதுல நீ பெருமை கொள். ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஒருத்தருக்கு எடுத்து சொல்வது, நீ யார் அப்படின்றத நீ இன்னைக்கு உணர். சைக்காலஜிக்கல் வார் தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு பெரும் அ இந்த சமூகம் பெரும் காலங்கள் தாண்டியும் வந்து நீ யாருன்றத அந்த ஐடென்டிஃபிகேஷன வந்து சொல்வதற்கும், அல்லது கேட்பதற்கும், நம்புவதற்கும் இங்க பல பிரச்சனைகள் இருக்குது. நீ என்னதான் சொன்னாலும், நீ இவன் தான், நீ இப்படிதான் அப்படின்ற ஒரு மனநிலைய பொது சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிறப்ப, அத பிரேக் பண்றதுக்கு அவர்கிட்ட உருவாடணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இத நம்ம நம்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வீழ்த்தப்பட்டவர்கள் வந்து தாங்கள் யார் என்பதை வந்து சரியா புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் எதன் அடிப்படையில வீழ்த்தப்பட்டோம்? எதன் அ எதன் பொ நி எதன் பொருட்டு இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது? அப்ப நம்முடைய வீழ்ந்த வரலாறை நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாக, அந்த இவ்வளோ நாளா நம்ம போராடிக் கொண்டிருக்கிற வரலாறை நம்ம சரியா புரிந்து கொள்வதன் மூலமாக, இந்த டிமாண்ட இன்னும் வந்து கரெக்ட்டா வந்து வைக்க முடியும். ஸோ இது ம். ஒரு சமூகத்துக்கானது மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்வதற்கான ஒரு தேவையை இந்த வரலாறு வந்து மீள் உருவாக்கம் செய்வதன் மூலமாக அதை நிகழ்த்தி காட்டும் அப்படின்றது தான் நம்ம வந்து அ ஒரு கதைகளின் வழியாக, வரலாற்றின் மீட்பின் வழியாக ட்ரை பண்றது ஆக்சுவலி. ஓகே. ரஞ்சித் விட்டா நான் கேட்டுட்டே இருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் ஆல்ரெடி பேசியிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு. நீங்க பேசுறத கேட்டுட்டே இருப்பேன். கடைசியாக இன்னொன்னு. அம் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது உங்களுடைய நீங்க ஒரு ஒரு இத நீங்க எப்படி இந்த விஷயம் இந்த பிரச்சனைகளே நீங்க எப்படி அணுகுறீங்கன்றதுல ஒரு பெரிய மனமாற்றம் சந்திச்சதா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல இன்னும் கொஞ்சம் கருணை உள்ளத்தோட நான் இத அணுகணும்னு எனக்கு தோணுது. நம்மள அடிக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் பாசமா கை போட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஆமா. தான் இருக்கீங்களா? அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சமூகத்தில நான் அதுதான் நான் சொன்னேன். இப்போ இந்த திரைப்படம் திரைப்படம் வெளிவந்ததை ஒட்டி பலவிதமான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஆச்சு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நான் என்னைக்கோ பேசின ஆமா, ஞாபகம் இருக்கு. எப்பயோ பேசினத வந்து எடுத்துட்டு வந்து போட்டு பெரிய பயங்கரமா டிஸ்கஷன் கிரியேட் பண்ணாங்க. ஒரு பேப்பர் கப்பு வந்து நவீன தீண்டாமைன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அத எழுதினவர்கள் யாருன்ற போயிட்டு நீங்க வந்து சும்மா போயிட்டு பார்க்குறப்போ, செக் பண்றப்போ, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கள் தொடர்ந்து சமூக நீதியை கூறுகிற, சமூக நீதியை பற்றி பேசுகிற ஒரு அமைப்பை, இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறப்போ, நமக்கு வந்து எப்படி இவங்களுக்கு வந்து இந்த தீண்டாமை சம்பந்தப்பட்ட கருத்துருவாக்கத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் இவர்கள் எப்படி வந்து இத வந்து ஒரு ட்ரோலிங் கன்டென்ட்டா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்றது வந்து ரொம்ப கவலையா இருந்தது.
ஸோ எனக்கு ஏன் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பரப்புரையை இவங்க ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. இன்னொன்னு அந்த கேள்விக்கு ம் அ பல பதில்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து நான் சமீபத்தில் பேசின என்னுடைய கருத்துக்களுக்கு, பேச்சுக்களுக்கு எதிராக கூட வந்து நிகழ்ந்திருக்கலாம். நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். ஓகேன்னு. ஆனா, அந்த அந்த டெக்ஸ்ட்ட, அந்த கன்டென்ட்ட வந்து தப்பா வந்து என்ன சொல்றது? நம்ம சமூக வலைதளங்கள்ல பேசுறது இருக்குதுல்ல, அது என்ன மாரியான மனநிலை உருவாக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க கிராமங்கள்ல வந்து இரட்டை குவளை வந்து இருந்தது. ம். இரட்டை குவளைக்கு பல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒழிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பல இடங்கள்ல ஒழிச்சாங்க. பல இடங்கள்ல இன்னும் கூட கன்டின்யூ ஆகுது. ஸோ அந்த மாரி பகுதிகள்ல இப்ப என்ன வந்திருக்குதுன்னா வந்து, அ அ அதாவது என்னன்னா, இந்த கண்ணாடி டம்ளருக்கு பதிலா பிளாஸ்டிக் கப்ப குடுக்குற ஒரு வழக்கம் வந்து இன்னைக்கு வந்து உருவாகியிருக்கு. பிளாஸ்டிக் கப்ல ஊத்திட்டா, அவன் வந்து தொடக்கூட வேணாம். அப்படி ஊத்திட்டா எடுத்து குடிச்சுட்டு அத நசுக்கி அப்படி வந்து போட்டுற வேண்டியது வந்து இருக்கு. இது வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா, Starbucksல வந்து பிளாஸ்டிக் கப் தானே தராங்க. அத ஏன் நம்ம அது அங்க தீண்டாமை பார்க்குறாங்களா? அப்படின்னு என்னென்னவோ அதாவது என்னன்னா, இந்த பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு இது ஒரு பெரிய ஒரு கவலையையும், பெரிய அச்சத்தையும் தான் உருவாக்குது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். அந்த பிரச்சனைய அதன் போக்குல புரிந்து கொள்ள முடியாம, இப்ப நீ வந்து இது ஒரு இந்த மனநிலையை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா மாத்துறது இருக்குதுல்ல. அத இந்த எக்ஸாஜரேட் பண்ணி. விஷயம் எங்க தோணுது? யார் இத உருவாக்குறது? அப்படின்னு பார்க்குறப்போ வந்து, அவங்களுடைய ஐடியிலேயே வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்கள் தொடர்ந்து இந்த சமூக நீதிக்காக போராடுற ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக, இல்ல வந்து ஒரு அத கருத்து பேசுறவர்களாக இருக்கிறப்போ வந்து, நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனைய ம். இவர்களுக்கும் இன்னும் சரியா போய் சேர்ற அளவுக்கு நம்ம இன்னும் எப்படி வந்து நம்ம பேசுறது? அப்படிதான் எனக்கு வந்து இப்ப நான் நினைச்சுட்டு இருந்தது என்னன்னா, இப்ப வந்து என்னன்னா, இந்த பிராக்டிஸ மேற்கொள்றவங்ககிட்ட நம்ம வந்து பேசுறது எப்படின்னு ஒரு லாங்குவேஜ் தான் நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. ம். இன்னைக்கு வந்து அது வந்து 2ஆம் பட்சமா ஆயிடுச்சு. முதல் பட்சமே வந்து ரொம்ப முற்போக்கா, ரொம்ப சமூக நீதியை ஒரு டிமாண்டா வச்சுட்டு இயங்குற நண்பர்கள், தோழர்கள் கிட்ட இன்னும் வந்து நம்ம சரியான வார்த்தையை வந்து பயன்படுத்தி, அத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ நம்ம வந்து உருவாக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா ம். அவங்க வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ, ம். அப்பதான் நம்ம வந்து சொல்ல புரியும். அந்த பேப்பர் கப் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட், அந்த கன்டென்ட், அந்த வார்த்தைய எந்த சூழ்நிலையில நம்ம வந்து பேசியிருக்கிறோம். பேசுவோம். இன்னொன்னு, இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல, இன்னைக்கும் வந்து வட மாவட்டங்கள்ல லைக் வந்து இது மேற்கு மாவட்டம் அண்ட் வந்து மதுரை உட்பட்ட பகுதிகள்ல வந்து பேப்பர் கப் ஏன் குடுக்குறாங்க? யாருக்காருக்கெல்லாம் குடுக்குறாங்க? அப்படின்றத வந்து ஒரு ஆய்வுக்கு நம்ம உட்படுத்திக்கிட்டா, அப்ப அந்த மாடர்ன் பேப்பர் கப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாதி அரசியல நம்மளால சரியா சாதிய அமைப்ப, சாதி மனநிலைய நம்மள இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அப்போ இன்னைக்கு பகுத்தறிவோட இன்னைக்கு வந்து சமூக நீதியை டிமாண்ட் பண்ற நம்முடைய தோழர்களும், நண்பர்களுக்குமே வந்து நம்ம பேசுறது வந்து சரியா போயிட்டு ரீச் ஆகல அப்படின்றப்போ, நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னுமே வந்து நம்முடைய மொழியிலயும், நம்முடைய சிந்தனையிலயும் அத வந்து எப்படி வந்து சொல்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவர்கள் என்ன நம்ம என்ன பேசணும்னு அவங்க விரும்புறாங்கன்றத நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. நான் இப்படிதான் பேசுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பேச்சுல வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த பேச்சுல இருக்கிற பிரச்சனைகள் மூலமா அவன் இன்டர்பிரேட் பண்ணி வேற ஒண்ணு கிரியேட் பண்றப்போ, அது இல்ல நான் இப்படிதான் பேசணுன்றத நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நானு. ஸோ அந்த இடம் இப்போ இன்னைக்கு வந்து லைக் வந்து ஆல்ரெடி வந்து எதிர் மனநிலையில் இருக்கிறவர்கள் எப்படி வந்து அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு ஆதரவு மனநிலையில் இருக்கிற முரண்கள் இருக்கிற ஒரே கருத்தை உடைய தோழர்கள் கிட்டயும் வந்து நம்ம வந்து இது சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது. எதிர்ல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த தோழர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ம். நமக்கு இது எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு தாட்டாக நம்ம ஒண்ணு கம்யூனிகேட் பண்றோம். ஆமா. அது உனக்கு அவ்வளவு சிம்பிளா தெரியலன்னா, இன்னும் நெறைய டிஸ்க்ளைமர்லாம் போட்டு, இது இதனால நான் இதுல பிரச்சனைன்னு ஆமா, சொல்றேன். ஆமா. சுகாதாரத்துக்கும் இது பயன்படும் என்பதை நான் அறிவேன். எனக்கு புரியல அது. அது இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த இடத்துக்கு அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அது நிகழ்ந்தது. ஏன் ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி இத வந்து திட்டமிட்டு உருவாக்கணும். ம். ஸோ இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இத பண்றாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. அதனால அத பத்தி கவலைலாம் இல்ல. நம் ரொம்ப சந்தோஷம் தான் அத பண்றது, பார்க்கறது. அஜித், ரொம்ப நன்றி. உங்களுடைய சினிமா குரலும், ஆதிக்கத்திற்கு எதிரான உங்களுடைய போராட்டமும் ஓங்கி எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத நிச்சயமா. தேங்க் யூ சார்.